குழந்தைங்க வந்து when they say யம்மியா இருக்கு அப்படின்னு அந்த ரியாக்ஷன் கொடுக்கக்குள்ளார ஐ எம் சோல்ட். நான் இன்னைக்கு ஒரு மாதுளை பொமக்ரேனேட் வாங்க போனேன் அப்படின்னா நல்ல ஷேப் இருக்கணும், அந்த உள்ள இருக்க பல்ஸ் வந்து நல்ல கலரா இருக்கணும், அது ஒரு சின்ன ஷைனிங் ஆகாத இருக்கணும். இட் மேக்ஸ் மீ டு பிக் தட். இது வந்து சாத்தியமா ஆர்கானிக்ல? நீங்க படிச்சிருக்கிற இந்த எம்காம் ஃபைனான்ஸ் அண்ட் உங்களோட ஐடிசி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க ஒரு தக்காளி சாதத்தை வந்து சீரக சம்பா அரிசியில வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள் தான் கன்சியூம் பண்றதுக்கு. ஏன்னா அது அதோட காஸ்டே இருக்கு. ஒரு கீரையே பாத்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்கு, 30 ரூபாய் இருக்கு. அப்ப அது நமக்கானது இல்ல அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. ஒரு ஃபார்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சில்ட்ரனை வந்து they don't want to do farming. காரணம் என்னன்னா அந்த ஃபாதரோ அந்த மதருக்கே வந்து ஃபார்மிங்ன்றது ஒரு கஷ்டம், இட்ஸ் a boon அப்படிங்கறத சொல்லி அப்படி ஒரு முத்திரையை குத்தி வச்சுட்டாங்க. I never even thought that day is going to be my life changing day. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சு சக்சஸ் பார்த்துட்டேன். செகண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சப்போ I thought it's going to அது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஆனால் தட் வாஸ் த டஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். பாக்கெட் பால் தான் நம்ம சாப்பிட்றோம். இது கரெக்டான மில்கா? நிறைய பேர் இதுல என்னென்ன இருக்குன்றத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு சொல்லலாம். 1950ல இருந்து 70க்குள்ளார தான் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்டட் டு கம் இன் அண்ட் தென் ஸ்டார்டட் டு க்ரோ. தூங்கிட்டு இருக்கப்பெல்லாம் அந்த வயக்காட்டர்ல போயிட்டு கெமிக்கலை போட்டு இந்த இடம் பாருங்க எப்படி க்ரோ ஆயிருக்கு, இந்த இடம் பாருங்க க்ரோ ஆகலன்னு சொல்லி இப்படிதான் ஃபார்மர்ஸை கன்வின்ஸ் பண்ணி, என்னன்னா நீ ஃபெர்டிலைசர் கொண்டு வந்துட்ட, மருந்து இல்லாம உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அப்படியெல்லாம் பண்ணி கூட ஒரு ஃபார்மர் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோ இல்ல அவங்க அடுத்த ஜெனரேஷனோ அதுக்குள்ள வர மாட்டாங்கல்ல. இட்ஸ் a very deeper question சொல்லுவேன் நான். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் விஜய். ஒரு குழந்தை 16 வயசுக்கு ஆரோக்கியமா வாழ்றது வேணுமா இல்ல 100 குழந்தை வேணுமான்னு கேட்டப்ப the parent picked up ஹெல்தியா இருக்கிற ஒரு சைல்ட். ஒரு நாளைக்கே மொத்தம் 3 லிட்டர் தான் ஒரு மாடு 2 வேளை கறவல் பண்ணா 3 லிட்டர் தான் கொடுக்கும். அதை தாண்டி அது கொடுக்காது. அதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஜெர்சி கவுஸை வந்துட்டு கொண்டு வராங்க. அந்த கவுஸ் எல்லாம் கவுஸே கிடையாது. கன்சியூமர்ஸ் ஆல்வேஸ் வந்து அவங்க வந்து when they go for their accessories, when they go for a gold jewelry, when they go for an iPhone or ஒரு கார் வாங்குறதுல எல்லாம் வந்து கஞ்சத்தனமே பார்த்தது கிடையாது. விவசாயத்துலன்னு விடுங்களேன், உணவுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க அன்னைக்கு நிக்கிறதுக்கு அங்க மட்டும்தான் கஞ்சத்தனம் அங்க மட்டும்தான் வந்து. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டோரி பார்க்கல, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சாயில் டு சோல் ஜேர்னியை பற்றி பேசலான்னு நான் விரும்புகிறேன். இப்போ ரீசன்ட் டேஸாகவே இந்த ஆர்கானிக்ன்ற வேர்டு எல்லாருமே கடந்து வந்துட்டுருப்போம். ஒரு பாலில் ஆரம்பித்து பன்னீரில் ஆரம்பித்து நம்ம நிறைய இடத்துல அந்த ஆர்கானிக் வேர்டு பற்றி பேசுகிறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து மா இலை ஃபவுண்ட் பண்ண மித்ரா ரவிச்சந்திரன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க ஒரு ஃபார்மர்ப்ரனர் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆக்குபேஷன் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பொசிஷன் பண்ணுறாங்க. லெட்ஸ் கோ டைவ் இன்டு அவர் கான்வர்சேஷன் டு டிஸ்கவர் ஹர் ஜர்னி, அன்கவர்டு தாட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி பில்டிங் ஏ ஆர்கானிக் ஃபார்மிங் பாசிபிளா இல்லையா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டச் மோர் அபவுட் ஃபுட், ஃபார்மிங் அண்ட் தென் சஸ்டைனபிலிட்டி. அவங்கக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. வாங்க, வெல்கம் டு ஃபைனல் தாட்ஸ். ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ் சீரீஸில் உங்களை நான் எனக்கு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கீங்க. எல்லோரும் ஈஸியாக இன்றைக்கி இந்த வார்த்தையை பார்க்குறோம், ஆர்கானிக்ன்ற வேர்டை. இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், இந்த மா இலைன்ற ஒரு நிறுவனத்தை ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஹவ் யூ கெட் இன் டு திஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுங்களேன். ஜென்ரலாக நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி வேர் வந்து விமென் ஒர்க்குக்கு போகிறதே வந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து they didn't support. பட் ஃபார்ச்சுனேட்லி the family where I got married into கல்யாணம் பண்ண உடனே they told that you can go for workன்னு சொல்லக்குள்ள நான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைக் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் நான் என்ன பண்ணலாங்கிற ஒரு சாய்ஸே இருந்தது. ஸோ நான் எனக்கு ஒர்க் வந்து காலேஜ் படிக்கிறப்பவே கல்யாணம் ஆனால கேம்பஸில் ஐ காட் இட் இன் விப்ரோ ஆக்சுவலாக. பட் நான் வந்து அது பெங்களூரில் ஜாப், ஐ வாஸ் லிவிங் இன் பாண்டிச்சேரிங்கிறப்போ ஐ டினைட் தட். அண்ட் தென் வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப கேஷுவலாக நான் சொன்னேன் விப்ரோவில் எனக்கு கேம்பஸ் வந்துச்சு, செலக்ட் ஆகிட்டேன், பட் நான் வரல சொல்லிட்டேன்னா வீட்டில் எல்லாரும் ஷாக்கிங்காக கேட்டாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு ஐ வாஸ் லைக் எப்படி, ஏன்னா பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் சம் ஃபேமிலி வேர் தே டோன்ட் ஈவன் அக்செப்ட் மீ டு கோ ஃபார் அ ஜாப். இவங்க பெங்களூருக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நோ
சொல்லி அப்படின்ற மாதிரி இருந்தது. தட்ஸ் how மை ஒர்க் ஜர்னி ஸ்டார்டட். பட் ஆனாலும் ஸ்டில் அப்போ தான் மேரேஜ் ஆச்சுன்றதுனால ஐ மை செல்ஃப் லைக் கன்ஸ்ட்ரெயின் டு அ குக்குன் ஸ்டேரிங் அப் பாண்டிலே இருக்கலான் இருக்கேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங் தேர் அப்படிங்கிறதுனால ஐ ப்ரிஃபர் டு ஒர்க் தேர் இட் செல்ஃப் அப்படின்ட்டு ஐ ஜாயின்ட் ஒரு ஹெச்ஆர் கம்பெனியில். ஐ வாஸ் எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்காம் ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஐ ஒர்க் இன் ஹெச்ஆர் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆராக இருந்திருக்கேன் அங்கே. அதுக்கப்புறம் வந்து when my daughter was born I thought like ஒரு ஃபேமிலி ஒரு I had to take up things like இன்னும் much better career வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக I relocated to Chennai. And first company I joined here in Chennai was CTS actually. CTSல 7 years I was there as இதில் BPOல ஆரம்பிச்சு because I couldn't get into HR initial-ஆவே. So அதுக்கு முன்னாடி I had only 3 years of HR experience. So first I joined into BPO. அதுக்கப்புறம் அங்கேருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு within a year I was moved to workforce management in HR area. So எனக்கு அங்கேயுமே வந்து it was really a nice journey. I worked there for almost 5 years அங்கே இருந்திருக்கேன் CTSல. பட் அது வந்து என்ன ஒரு டைப் ஆஃப் ஜாபாக இருந்தால் எனக்கு ஐ குட் நாட் பி லைக் அது ஒரு கார்ப்பரேட் ஜாபில் ஒர்க் வைஸில் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. பட் ஆனால் வந்து பர்சனலாக லைஃப் வந்து ஃபேமிலி பேலன்ஸ் அப்படின்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ தென் ஐ டுக் அ பிரேக் அண்ட் தென் ஜாயின்ட் ஐடிசியில். இங்கே வந்து நான் போகிறச்சு ஐ ஹேட் ஓப்பனிங் ஃபார் ஹெச்ஆர்க்கு இல்லை, ஆனால் ஃபைனான்ஸ்க்கு இருந்தது. ஸோ ஐ ஜாயின்ட் அஸ் அ ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக அங்கே ஜாயின் பண்ணுறப்ப ஐ ஹேட் ஒரு 9 to 6, 7 ஜாப் இருந்தது. அண்ட் ஐ ஹேட் போத் ஃபேமிலி லைஃப். அது சென்னை தான், ரெண்டுமே சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐவ் பீன் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 12 years சென்னையில் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து. ஸோ இது வந்து ஒரு 7 years ஐடிசி அண்ட் அங்கே ஒரு 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் ஆஃப் சடன் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்கானிக் மேலே ஒரு தாட் ப்ராசஸ், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த சஸ்டைனபிலிட்டி எப்படி பிரிங் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்க? இதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ அ குட்டி ஸ்டோரி அபவுட் லைக் ஹவ் ஐ எண்டட் அப் ஹியர். ஜென்ரலாக வந்து ஐ வாஸ் வெரி ஒரு 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 ஃபயர் இருக்கும் எனக்குள்ளார எப்பயுமே. அந்த ஒரு பர்னிங் டிசைர்னு சொல்லுவோம் இல்லையா, என்னன்றதே தெரியாத ஒரு பர்னிங் டிசைர் எனக்குள்ளாரையும் இருந்தது. பட் ஐ நெவர் தாட் ஐ மென்ட் ஃபார் பிஸ்னஸ். எனக்கு பிஸ்னஸ்ன்ற வார்த்தையே பிடிக்காது. அது எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிக்காத எனக்கு கெட்ட வார்த்தைன்னு சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது ஆமாம், அப்பா ஃபார்மிங், தாத்தா ஃபார்மிங், எல்லாருமே ஃபார்மிங்கில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அது வந்து ஒரு டயர்சமாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு அக்ரிகல்ச்சர்ன்றதே ஆக்சுவலாக பிடிக்காது உண்மையாக சொல்லணும்னா. அது வந்து ஒரு டஃப் அப்படிங்கிற அந்த ஒரு லைக் யூ ஹேவ் அ ப்ரீ ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் பிடிக்காமல் போச்சு. ஏன்னா வந்து எவ்ரி டாட்டர் லவ்ஸ் தேர் ஃபாதர்ஸ் டைம். அந்த டைம் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுக்க முடியல. பிகாஸ் அந்த டைமில் அப்பா ஸ்டார்டட் டு டூ ப்ரொடக்ஷன் இன்ட்டு ரைஸ் பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் அப்பாவே பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறச்ச ஐ ஃபெல்ட் லைக் ஐ டென்ட் ஹேவ் மை ஃபாதர்ஸ் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு பிஸ்னஸும் பிடிக்கல, ஃபார்மிங்கும் பிடிக்கல. ரெண்டுமே பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஆனால் லைஃப்பில் சில சமயத்தில் சொல்லுவாங்கல்ல, லைக் நமக்கு வந்து என்ன நம்ம பிடிக்காதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு வரும்னுட்டு. பட் ஆனால் அது அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு ரீசன் என்ன, இந்த பர்னிங் டிசைர் ஒரு பக்கம் நான் குள்ளார ஒர்க்கில் இருக்கிறப்ப இருந்துகிட்டே இருந்தது. சேலரி வாஸ் குட் அண்ட் பேக்கேஜ் எவ்ரி திங் வாஸ் ரியலி நைஸ். பட் ஆனால் ஏதோ ஒரு பர்னிங் டிசைர் விச் வாஸ் அன்சால்வ்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு வீக்கெண்ட் வந்து when I came to my farm, நான் வந்து சிச்சுவேஷன் வாஸ் நாட் வெரி குட் அட் மை ஃபேமிலி. அப்பாவுக்கு வந்து திடீர்னு அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குன்றப்ப நிலத்தெல்லாம் விட்டுற சொல்லு, குத்தகை கொடுத்துடலாம், ஹாப்பியாக இருக்கலாம், வை டு வி நீட் டு டூ ஃபார்மிங் அப்படின்னு எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஒரு தாட்டில் எங்கள் அம்மா வாஸ் ஆல்சோ ஆஸ்கிங் மீ டு ஸ்பீக் வித் மை ஃபாதர். ஸோ எல்லாரும் அப்படியே பேசிட்டாங்க. எனக்கு ஐ குடன்ட் ஹர்ட் மை ஃபாதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ ஐ வாஸ் ஃபைண்டிங் ஃபார் அ குட் டைம் டு டாக் வித் ஹிம். ஸோ நான் தனியாக போய் அவர் கூட பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 3 நாள் நான் இருக்கிற வெக்கேஷனுக்கு வீக்கெண்டுக்கு வந்திருக்கேன். 3 நாள் பார்க்கவே முடியல. ஹி வாஸ் லைக் சக்கரம் கட்டிட்டு நடந்துட்டு இருக்காரு. சரி அப்புறம் வந்து ஒரு நாள் ஃபார்முக்கு போய் பேசலாம், அங்கே இருக்கிறப்ப பேசலான்றப்போ ஹி செட் தட் ஹி இஸ் கோயிங் ஃபார் அ மீட்டிங் நெக்ஸ்ட் டே, பக்கத்து ஊருக்கு போகிறாரு அப்படின்ட்டு. ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ பிகாஸ் ஈவினிங் ஐ ஹேவ் டு லீவ் த நெக்ஸ்ட் டே ஈவினிங். ஸோ நானும் வரேன் உங்களோட அப்படின்னா, அங்கே எல்லாரும் மென் தான் இருப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீங்கள் இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ஐ ஜாயின். ஐ நெவர் ஈவன் தாட் that day is going to be my life changing day. அன்னைக்கு அந்த மீட்டிங் போகிறப்ப I saw 11 farmers along with my father. போகிறச்சே வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால he gave me a ledger book. இது சால்வ் பண்ண இந்த கணக்கு இருக்குன்னு என்னென்னு பார்த்தா அதில் 11 ஃபார்மரோட லெட்ஜர் நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்குகள் இருக்குது. இவங்க கிட்ட இருந்து இவ்வளோ அரிசி நெல் வாங்கியிருக்காங்க, இன்னும் இவங்க கிட்ட இருந்து எள்ளு வாங்கியிருக்காங்க, கடலை வாங்கியிருக்காங்க, தேங்காய் வாங்கியிருக்காங்கன்னு இந்த மாதிரி கணக்கு இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அப்பா தானே விவசாயம் பண்ணுறாங்க, ஏன் இது நிறைய பேரோட பேர் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா இன்னும் ஒரு 11 ஃபார்மர் அவங்க கூட அந்த டே வந்து ஐ அண்டர்ஸ்டுட். நார்மலாகவே அப்பா
ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா ஹீரோ, அன்னைக்கு he became a super hero because he has been helping so many farmers and அவங்கள வந்து வாழ வைக்கிறதுக்கு அவங்க சொன்ன ஸ்டோரிஸ் அந்த என்டையர் டே வந்து வாஸ் லைக் நம்மலாம் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே கார்ப்பரேட்டில் சிட்டி லைஃப்பில் எவ்வளோ சுகமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பற்றி கூட யோசிச்சதே கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கான்றதே நான் வந்து பீயிங் பார்ன் அண்ட் brought up ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் இருந்தே நான் தெரியாமல் இருந்தேன்னு எனக்கு வந்து இட் வாஸ் அ வெரி பிக்கஸ்ட் ஸ்லாப் ஆஃப் த மை லைஃப்னே சொல்லுவேன் நான் அந்த டே. ஸோ அந்த டேவே எனக்கு ஏதோ பண்ணுச்சு, இட் மேட் மீ சம்திங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால ஆமாம் ஆமாம் அதில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற அந்த தாட். ஆமா ஆமா அது விக்கிறதுலாம் இல்ல, இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு தாட்டே எனக்கு அது மறந்தே போச்சு. அதை பத்தி பேச வந்த டாபிக்கே மறந்துட்டு அவங்களுக்கு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க ஹோல்சேல்ல கொடுக்குறீங்க, உங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன், நீங்க அந்த மாதிரி கொடுத்தா எப்படி சரி வரும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால we were able to understand the numbers easily. ஸோ நீங்கள் ரீட்டைல் பண்ணலாமேன்னா எல்லா ஃபார்மர்ஸும் ரீட்டைல்ன்ற வேர்டுக்கோ இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்றதே புதுசாக பார்த்தாங்க. இப்போ நான் சொன்னேன், இப்போ நான் அப்பாவோட டாட்டர் இருக்கேன், என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் 70 பேர் இருக்காங்க, நான் கொண்டு போய் கேட்குறேன், அந்த மாதிரி உங்கள் சன் டாட்டர் இருப்பாங்க, அவங்க கிட்டக்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் அண்ட் தென் ஐ என்டர்ட். அதுக்கப்புறம் நான் ஐ தாட் இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி மை பார்ட் டைம். நான் வந்து ஏதோ முடிகிற அன்னைக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் இல்லை ஒரு என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து நான் இதுக்குள்ளார வந்தேன் அப்படிங்கிறத விட சாயில் டுக் மீ இன்சைட் அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த ஏன்னா பிகாஸ் தட் மொமெண்ட் த ஃபர்ஸ்ட் டே வென் ஐ என்டர் த ஃபார்ம் ஐ குட் நெவர் ஃபர்கெட் மை லைஃப். அதை வந்து எனக்கு எப்படி ஒரு உணர்த்துச்சு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் வெரி டீப் இன்சைட் மீ. ஸோ அங்கேருந்து வந்து ஐ ஸ்டார்டட் லைக் இது, பட் அது வந்து ஒரு பேஷனாக தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப லாங் டைம் எடுத்துச்சு டு மேக் மீ திங்க் லைக் வை கான்ட் ஐ டூ திஸ் இட் செல்ஃப் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு 3 to 6 months இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ ஹேவ் டு மூவ் டு துபாய் ஆர் ஐ ஹேவ் டு கோ இன்சைட் திஸ் அப்படின்னு இருக்கக்குள்ளார எனக்கு இட் வாஸ் அ வெரி டஃப் சாய்ஸ் ஃபார் மீ. ஏன்னா என் ஃபேமிலி இஸ் கோயிங் டு கெட் செட்டில்ட் ரியலி வெல் இஃப் ஐ கோ டு துபாய். எனக்கு வந்து ஒரு கால் இருந்தது அந்த இடத்துல, நான் அப்படி போகணுமா இப்படி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல ஐ டுக் அ சாய்ஸ். நான் வந்து சுயநலமாக நான் என் குடும்பம் என் அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கணும்னு பார்க்கணுமா, இல்லை இதை அப்பாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க, ஒருவேளை எனக்கு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா இதை அவங்க எடுத்து பார்த்துருக்க போகிறாங்க. ஸோ அப்போ நான் ஒரு விமனாக இருக்கிறதுனால இப்படி யோசிக்கிறேனா, இல்லை வந்து நான் வந்து சுயநலமாதியாக இருக்கேனா அப்படின்னு எனக்கு அந்த கொஸ்டின் வந்து ஒரு மாதம் என்னை வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. தென் ஐ டுக் அ சாய்ஸ், நோ ஐம் கோயிங் டு லுக் இன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டக்கு வந்து சொல்லக்குள்ளார, உனக்கு என்ன பைத்தியமா, நீ வந்து நல்லா இருக்க வாழ்க்கையில். ஜென்ரலாக விமன் வர்றதுன்னு இல்லை, ஈவன் இஃப் இட் இஸ் அ மென்னா நான் இருந்திருந்தாலும் அப்பா would have told the same thing. ஏன்னா அவங்களே அதில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நஷ்டங்கிறதுனால தான் வீட்டில் அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்படி எல்லாருக்கும் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் தாட் ப்ராசஸ் எஜுகேட் பண்ணி அவங்களை வெளில அனுப்பிச்சு. ஆமாம் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் தேர் சில்ட்ரன் டு கோ அண்ட் என்ன சொல்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் கஷ்டப்படலாம், என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த கஷ்டங்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு புரியுதே தவிர அந்த கஷ்டத்தை மாற்றி அதை வேற மாதிரி கொண்டு வரலாங்கிற தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இல்லை. பட் எனக்கு ஏதோ உள்ளார வந்து அந்த கட் ஃபீல் இருந்தது, இல்லை இதை மாற்றி பண்ண முடியும். ஐ கான்ட் சே இட்ஸ் வெரி ஈஸிலாம், இட் வாஸ் டஃப் அண்ட் இட் இஸ் டஃப், நோ டவுட் அட் ஆல். ஆமாம், ஆனாலும் ஐ தாட் லைக் ஐ ஸ்ட்ரைவ் இன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்பா ஆனால் அங்கேருந்து ஒரு 6 months ஹி அக்செப்டட் தட். அவரே வந்து சொல்லிட்டார் நீ வந்துரு அப்படின்ட்டு. பட் அங்கிருந்து நான் ஜாப் ரிசைன் பண்ண 3 years ஆச்சு எனக்கு. ஓகே, அங்கிருந்து parallel பார்த்துட்டே இருந்துட்டு. ஆமா, ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் டு மேக் மை செல்ஃப் ப்ரிப்பேர்ட். நான் ஒன்லி பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த திங்ஸ். அண்ட் எல்லாமே என்னோட டாட்டர் இருந்தாங்க, அவங்களையும் ஷிஃப்ட் பண்ணும் பாண்டிச்சேரிக்கு. ஸோ லைக் லாட் ஆஃப் திங்ஸ் வாஸ் தேர். பட் என்னோட மைண்ட் அங்கே டிசைட் ஆகிடுச்சு, நான் அங்கே தான் வரப்போகிறேன். பட் ஐ டுக் டைம் டு கன்வின்ஸ் எவ்ரிபடி இன் மை ஃபேமிலி அண்ட் தென் டு ரீலோகேட். அந்த ப்ராசஸ் பண்ண எனக்கு 3 years ஆச்சு. மா இல்லைன்ற வேர்டை எப்படி காயின் பண்ணீங்க, அது எதுக்காக வெரி ஃபர்ஸ்ட் டேவே இது நம்ம இதுக்குள்ளே தான் கொண்டு வர போகிறோம், அண்டர் திஸ் மா இலை தான் இது எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து இதில் 2014 ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபார்முக்கு போன டைமு. அப்போ வந்து எங்களோட ஃபார்மோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆர்கானிக் அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் உள்ளே போனதுக்கான பர்பஸ் வந்து நாட் ஃபார் மா இலை ஆர் நாட் ஃபார் கிருஷ்ணா ஆர்கானிக். ஐ வென்ட் ஃபார் அ பிக்கர் பர்பஸ். ஐ தாட் இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தது. ஸோ நான் எடுத்ததுமே வந்து ஐ ஸ்டார்டட் அ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. ஸோ அதுதான் வந்து சொசைட்டின்னு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப தான் ஐ ரெட் அபவுட் த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ஃபேப் இந்தியா. அப்புறம் அந்த டைமில் பொமோகிரனேட் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பொமோகிரனேட் கம்பெனி வந்து காயின் பண்ணாங்க. ஸோ எஃபிஓ வாஸ் சம்திங் டோட்டலி நியூ அட் 2014.
2014ல. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்ட்டு தான் போனேன். பட் we didn't have proper guidance of கவர்மெண்ட்ல எல்லாமே அப்படி ஒரு ஸ்கீமே கிடையாது அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் when I went into and coined this FPO, அது சுவாசம் அப்படிங்கிற பேரை வச்சு அப்படி தான் we started the farmer producer company along with my father and few other farmers இந்த குரூப்பில் இருந்தவங்களை வச்சுட்டு we started this. அங்கேருந்து நான் அதுக்கப்புறம் வந்து வி couldn't succeed it after கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அதை ரொம்ப கொண்டு போக முடியல. ஏன்னா அது செல்ஃப் ப்ரமோட்டட் FPOங்கிறப்ப வி couldn't get the funding அன்னது. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், சரி ஃபஸ்ட்டு அப்போது வந்து எனக்கு ஒரு புரிதல் என்னென்னா, பிஸ்னஸே எனக்கு தெரியாது, தெரியாமல் அகல காலில் அத்தனை ஃபார்மர்ஸ்க்கு அதுவும் வந்து 200 ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் 80 ஃபார்மர்ஸுக்கு வந்து பண்ணணுங்கிறப்போ இட் வாஸ் அ வெரி டஃப் டைம் ஃபார் அஸ் டு டேக் டெசிஷன். அண்ட் நான் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே ஜாயிண்ட் பீப்புள். ஸோ அவங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது இட் வாஸ் ஈவன் மோர் டஃபர். ஸோ அதனால் வாட் ஐ தாட்னா, லெட் மீ நாட் டூ இட் இன் அ வைடர் ரேஞ்ச் ரைட் நவ். அது வந்து வெறும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸை காமிச்சு அதை வந்து பிகர் ஸ்கேலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் ஈஸி ரேதர் தேன் டு புட் இன் அ பிகர் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. செமையாக பேர்ன் அவுட் ஆனோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கிருஷ்ணா ஆர்கானிக் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டோர் இன் 2020. கோவிடுக்கு முன்னாடியே வந்து ஐ டுக் அப் த ஸ்டோர். பட் ஆனால் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட்ல வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா வந்து பாண்டி வந்து இஸ் நாட் ஸோ வெரி பாப்புலர் இன் டெலிவரி சிஸ்டம்ஸ்லாம் கிடையாது அன்னைக்கு. பட் ஆனால் எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹவு வி ஸ்டார்டட்னா 2018 நான் ஜாப் விட்டு வந்துட்டேன். 18 to 20 only we had door deliveries தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து we had like we thought like இது வந்து நம்ம டோர் டெலிவரிஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது கவர்மெண்ட்டுக்கு பீப்புளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவங்களே பேப்பரில் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டே வந்து அங்கே இருக்கிற 2 சூப்பர் மார்க்கெட்ஸ் ப்ளஸ் தேர்டில் வந்து எங்களோட பேர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கவே we got lot of orders and then almost ஒரு 100 டெலிவரிஸ் கிட்டக்கு ஒரு நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம், கோவிட் டைமில் அந்த கஸ்டமர்ஸோட கான்டாக்ட்ஸ் அதோட இது வந்து எங்களுக்கு உடனேவே கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டோரை ஆரம்பிக்கிறப்ப அதை கோவிட் முன்னாடி எடுத்துட்டேன். பட் ஆனால் அதில் உள்ள ஒர்க் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் நான் திரும்ப ஸ்டோரை ஆரம்பிக்கிறப்போ ஜூனில் ஆரம்பித்தோம் 2020. அப்போவே வந்து இட் பிகேம் அ வெரி பிக் ஹிட் டே ஒன்லேருந்து பிகாஸ் வி ஹவ் சர்வ்ட் ஸோ மெனி பீப்புள் அண்ட் தே வேர் ஹேவிங் த ட்ரஸ்ட் ஆன் அஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆரம்பிக்கிறப்ப ஐ ஸ்டார்டட் எனக்கு இந்த பிராண்டு பற்றி பிஸ்னஸை பற்றியே எதுவும் தெரியாதுன்னு சொல்லி. ஆமாம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கள் ஃபார்மோட பேர் கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா பேர் ராதா கிருஷ்ணா. ஸோ அதனால கிருஷ்ணா ஆர்கானிக் ஃபார்ம்னு அப்பா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஸ்டோர்னு ஆரம்பிக்கக்குள்ள ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர், பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்டோராக இருக்கணுன்றது இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் அஸ் கிருஷ்ணா ஆர்கானிக் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர் தான் ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் லேட்டராக தான் ஐ ஸ்டார்ட் டு நோ ஒரு பிராண்டுக்கு இருக்கிற வேல்யூ என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. பட் அப்பயுமே வந்து என்னோட பேர் மித்ரான்றதுக்கு பதிலாக என்னோட கஸ்டமர் ஸ்டார்ட் டு கால் மீ கிருஷ்ணா. ஆக்சுவலி ஐ பிகேம் கிருஷ்ணா அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் நம்ம பாண்டிக்குள்ளார இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணா இஸ் ஓகே. பட் ஆனால் வென் வி நீட் டு லீவ் அவுட் ஆஃப் பாண்டினா வி நீட் அ பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அப்படின்னு இருக்கக்குள்ளார தான் அந்த பிராண்டிங் பற்றிலாம் படிக்க ஆரம்பிச்சு புரிஞ்சது எனக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் உங்களை ஃபார்மர்பிரினர் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? Why farmerpreneur? True. எனக்கு வந்து நான் farmerpreneur அப்படிங்கிறது வந்து நான் டே 1ல இருந்தே சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஒரு ஃபார்மராக இருந்தாலும் ஏன் இன்னைக்கு வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சில்ட்ரனை வந்து தே டோன்ட் வாண்ட் டு டூ ஃபார்மிங். காரணம் என்னென்னா அந்த ஃபாதரோ அந்த மதருக்கே வந்து ஃபார்மிங்ன்றது ஒரு கஷ்டம், இட்ஸ் அ பூனு அப்படிங்கிறத சொல்லி 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 பழகி அப்படி ஒரு முத்திரையை குத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு பார்ஷியலாக நேச்சுரல் கெலாமிட்டி இதெல்லாமும் ஒரு காரணம். அதை தாண்டி வந்து அதில் இருக்கிற சிரமங்களால் ஸ்வெட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபர்ட். ட்ரூ அந்த அளவுக்கு ரெவென்யூ பார்ட்டுமே இல்லாதனால எக்ஸாக்ட்லி தட் இஸ் த மேஜர் பாயிண்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு என்ன அதில் இல்லைன்றது இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெயின் பாயிண்ட்டாக பார்த்தேன். அந்த பெயினை தான் ஐ வாண்டட் டு அட்ரெஸ். ஐ தாட் எந்த ஒரு ஃபார்மராக இருந்தாலும் வாட் எவர் தே க்ரோ, உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மர் மக்காச்சோளம் க்ரோ பண்ணுறான்னு வைங்களேன், அவங்க வந்து வாட் இஃப் அவங்க சும்மாவா மக்காச்சோளமாக அதை விற்காம கார்ன்ஃப்ளேக்ஸாக விற்கலாமே, இல்லை ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் சூப்பாக விற்கலாம், இல்லை ஒரு பவுடராக விற்கலாம், இல்லை ஒருத்தவங்க பருத்தி போடுறாங்க ஒரு ஃபார்மர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு காட்டன் க்ளோத்தாக விற்கலாம். அதை ஸோ ஒரு ப்ராடக்டாக அவங்க கொண்டு போகிறப்ப எக்ஸாக்ட்லி அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க எத்தனை மிடில்மேன் இருந்திருப்பாங்க, எத்தனை பேரை ஃபார்மர் வாழ வைக்கிறாங்க, ஆனால் ஃபார்மர்ஸ் வாழறதே கிடையாது. அதை வந்து பிரேக் டவுன் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது தான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ். இதை வந்து ஐ வாண்டட் டு பிரிங் ஆல் தி அதர் ஃபார்மர்ஸ் டு டூ லைக் திஸ். அப்படிங்கிறதுனால தான் ஃபார்மர் அப்படிங்கிறது வெறும் ஃபார்மராக இருக்கக்கூடாது, அவர் ஃபார்மராகவும் இருக்கணும், அவர் ஒரு ஆண்டர்பிரினராகவும் இருக்கணுங்கிறதுனால தான் ஐ காயின் மை செல்ஃப் as a farmerpreneur அப்படிங்கிற. ஃபார்மர் வந்து அது பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லயே பார்க்கறது இல்ல. ஆமா, ட்ரூ.
ஸோ அந்த ஃபார்மர்ப்ரெனர்ன்றது பேசிக்காக ஐ ஹேட் திஸ் பிகாஸ் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா ஃபார்மர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் பண்ண ஆரம்பித்தா தென் ஃபார்மிங் வுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங். ஐ கான் சி எந்த பிஸ்னஸ்லையும் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார்மிங்கில் இன்னும் அடிஷ்னலாக அந்த நேச்சுரல் கெலாமிட்டி பேஸ் பண்ணது அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக ஃபார்மிங் சைடில் பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பித்தா ஐ திங்க் ஃபார்மர்ப்ரெனர்ஸ் ஜர்னி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்கிறது சாயில், வெதர், ரெயின் அதெல்லாம் தானே விச் மீன்ஸ் இல்லை? ஓகே. நான் மா இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங்கோட டச்சும் பார்க்குறேன், ஃபுட் ரிலேட்டடாகவும் பார்க்குறேன், அதை சஸ்டெயினபிலிட்டியாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? இதை ஏன் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? நிறைய பேர் ஃபார்மிங் பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு சேர்க்குறதுல தான் தாட் ப்ராசஸாக இருக்காங்க. அதை ஒரு ப்ராடக்ட் ஆடட் ப்ராடக்டாக பண்ணணும், அதை எப்படி ஒரு ஃபுட்டோட லிங்க் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்தது? ஸோ இதுக்கு வந்து நான் ரஃப்யூலான்னு சொல்லி ஒரு சார் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். அந்த தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே விதைச்ச ஒரு சீடு போட்டது அவர் தான். ஸோ அவர் வந்து எனக்கு நான் வந்து ஐ கம்ப்ளீட்டட் 2 மாஸ்டர்ஸ்ன்றப்ப நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் லைஃபே வந்து நீ ஒன்று பண்ணணுன்னா அது படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஐ வெண்ட் அண்ட் அப்ரோச்டம். ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட்டுங்கிறதுனால ஹீ வாஸ் அ பர்சன் ஹூ ரோட் அ மேனுவல் ஃபார் ஆர்கானிக், அந்த டீமில் இருந்திருக்காரு. ஸோ அதனால் ஐ வெண்ட் அண்ட் மெட்டும். நான் ஆர்கானிக் ரிலேட்டடாக என்ன படிக்கலான்னு போய் கேட்டேன். அப்போ தான் ஹீ டோல் மீ, நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஆர்கானிக் பற்றிலாம் நீங்கள் படிக்கணும்னா எந்த காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் கிடையாது, உங்கள் அப்பா மாதிரி இருக்க ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருந்து தான் நாங்களே கற்றுக்கிட்டு இதெல்லாம் எழுதுகிறோம். அதனால் வந்து அவங்கள விட உங்களுக்கு பெருசாக யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட போய் கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கிட்டக்க வேறு பொட்டென்ஷியல் இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கிற இந்த எம்காம் ஃபைனான்ஸ் அண்ட் உங்களோட ஐடிசி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஒரு தக்காளி சாதத்தை வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா தட் இஸ் வாட் இஸ் யோர் என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்காக இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு. ஆமாம், ஃபார்மிங். ஆமாம், ஃபார்மர்ஸ் நிறைய இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறது தான் உங்களோட கோலாக இருக்கணுமே தவிர நீங்கள் போய் ஃபார்மிங் படிக்கணும் கற்றுக்கோங்க, அதுக்கு உங்கள் அப்பாட்டே கற்றுக்காங்க, இதுக்காக போய் டைமை வேஸ்ட் பண்ணி படிக்கணுங்கிறது போகிறத விட இந்த மாதிரி யோசித்து சப்போர்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தான் சரியான ஒரு விதத்தில் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு 2015-16 வாக்கில் இல்லை 15 கிட்டக்கே சொல்லியிருப்பார். 15ல் சொன்னது அது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதுதான் வந்து என்னோட சீட். நான் இதுதான் பண்ண போகிறேன், ஃபுட்டு, ஃபார்ம் டு ஃபுட்டு தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்போ அது வந்து இட் வாஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த தாட்டை வந்து எங்கள் அப்பாவே ஒத்துக்கல. ஓகே, ஸோ நான் வந்து அங்கேயும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வீட்டில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்றா ஒரு குட்டி 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 ஸ்டெப்பாக பண்ணி இப்போ தான் 2023 தான் ஐவ் ஸ்டார்டட் ஃபுட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபுட்டும் வந்து எங்கள் ஸ்டோரில் விற்கிறோம். அது எப்படி உங்கள் ஃபார்மில் இருக்க பொருளே வச்சு ஒரு ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஹெல்த்தியாக அது சஸ்டைனபிளாக பண்ண முடியும். ஆமாம், ஸோ இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடியூஸ் இல்லாமல் நம்ம இந்த எஃப்இஓவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ நான் என்னோட தோட்டத்துலேருந்து வரக்கூடிய பொருள் வந்து ஒரு 40% இருக்கும். மித்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணுறது வந்து 60% இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதானா நாங்களே தான் பண்ணுறோம். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வெறும் ரா மெட்டீரியல்ஸ் வி மைட் சோர்ஸ், பட் மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணுறோம் எங்களோட கிராமத்திலே. என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஸ்வீட்ஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்தேன், சேவரிஸ் பண்ணுறீங்க. அதர் தென் தட் ஸோ ஒரு 4 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், ஜாகரி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், ஃப்ளோர், மசாலாஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். தேர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வீட்ஸு. முக்கியமாக வந்து எங்களோட எல்லா கான்செப்ட்லேயுமே குழந்தைங்களுக்கான ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது ஒரு கான்ஷியஸில் தான் குழந்தைங்களை மனசில் வச்சுட்டே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபைனலாக வென் ஐ ஸ்டார்டட் த ஸ்டோர் ஆரம்பித்த பிறகு சரி ஃபுட்டும் இதில் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து ஷெல்ஃபில் அரிசியாவோ இல்லை மில்லட்ஸாவோ அவங்க ட்ரெடிஷ்னல் ரைஸ் வாங்கிட்டு போய் வைப்பாங்க. அது எப்படி செய்யணும்னு நிறைய டைமில் அவங்களுக்கு செய்ய தெரியாது. அதுக்கான பொறுமையோ பேஷனோ பேஷன்ஸோ ரெண்டும் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி காலத்தில் இருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு செய்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற டைமில் they will not be able to doங்கிறதுனால அதை we thought like we'll break and help them to give a healthy lifestyle for the next generation. முக்கியமாக குழந்தைங்களுக்காகன்னு வந்த ஒரு பிராண்டு தான் மா இலை. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் தோணுது, இப்போது இதை எப்படி நாங்கள் ஆர்கானிக்குன்னு ஃபைன் பண்ணுறது?
வி see lot of people's இதை மார்க்கெட்டிங்க்கான ஒரு நேமா இல்லை இதை ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பையராக இஃப் யூ கன்சிடர் மீ, நான் இப்போ ஒரு இடத்துக்கு ஸ்டெப் இன் பண்ணேன்னா இது எப்படி இது என்ன ஆர்கானிக், ஹவ் ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட். இப்போ திணை மில்லட்ஸே எடுத்துட்டிங்கன்னா ஆர்கானிக்குன்னு இருக்காங்க, நான் ஆர்கானிக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மில்லட் சாப்பிட்டாவே நல்லதுன்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கே நாங்கள் இன்னும் ரெடி ஆகலை, டு பி வெரி ஃப்ரேங்க். ஒரு வரகரிசியில் பொங்கலாவது பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது இங்கே போய் பார்க்கும்போது வரகுல வந்து ஆர்கானிக்குன்னு இருக்குது, நார்மல்லான்னு இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் இட் அவுட், வாட் இஸ் திஸ் டிஃப்ரென்ஸ், என்ன இது வாட் இட் இஸ் ஆல் அபவுட்? இட்ஸ் அ வெரி டீப்பர் கொஸ்டின் சொல்லுவேன் நான். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் விஜய். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைக் நிறைய டைம் வந்து ஒரு மித் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ்னாலே அது ஆர்கானிக், நீங்கள் சொல்கிற மாதிரி மில்லட்ஸ்னாலே ஆர்கானிக், நாட்டு சக்கரைனாலே ஆர்கானிக், செக்கு எண்ணெய்னாலே ஆர்கானிக், இது எல்லாமே வந்து ஒரு மித். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அப்படிங்கிறது நம்ம மண்ணில் எந்த ஒரு கெமிக்கலும் உரமும் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடாமல் இயற்கையை சார்ந்த பொருளை வந்து போடுறது தான் ஆர்கானிக். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் சைட்டில் ப்ராசஸில் கெமிக்கல்ஸ் போடுவாங்க, இல்லை ப்ராசஸில் பண்ணக்கூடிய விஷயங்களில் அதோட நியூட்ரியன்ட் பெனிஃபிட்ஸ் போயிடும். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் ஆர்கானிக்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த செக்கு எண்ணெயோ இல்லை வந்து மில்லட்ஸோ ட்ரெடிஷ்னல் ரைஸோலாம் வந்து ப்ராசஸ் வந்து ஆர்கானிக். இதில் ஆழ்ந்து போய் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ், அதாவது பேடியோ இல்லை மில்லட்ஸாக இருக்குன்னா இல்லை கிரவுண்ட்நட்னா அந்த கிரவுண்ட்நட் சீடு வந்து ஆர்கானிக்காக க்ரோ பண்ணியிருக்காங்களா, அந்த ஃபார்மர் வந்து எத்தனை வருஷமாக ஆர்கானிக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஆர்கானிக் ப்ராக்டிசஸ் நான் நேற்று வரைக்கும் கெமிக்கல் ஒரு லேண்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்றைக்கி அவர் வந்து ஆர்கானிக்காக மாறணும்னா ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேஷன் உடனே கொடுக்க மாட்டாங்க. தே டேக் மினிமம் 3 years இஃப் இட் இஸ் அ கிராப், அதாவது நார்மல் கிராப்பாக இருந்தால். இதே வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்பாக இருந்தால் இட் டேக்ஸ் 5 to 7 years ஃபார் த சாயில் டு கெட் சேஞ்ச்டு. ஸோ அவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ரெசிடுவல்ஸ் வந்து அந்த சாயில்குள்ளார இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. ஸோ 3 years ஆகும் மினிமம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வர்றதுக்கே. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் யூ கேன் சே தட் சாயில் டசன்ட் ஹேவ் எனி ரெசிடுவல் அண்ட் இட் இஸ் ஆர்கானிக் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சொல்ல முடியும். இது பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. கிரவுண்ட்நட்டில் இப்போ கடலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலை ஃபார்ம் பண்ணுறதும் ஆர்கானிக்காக இருக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஆயிலை எடுக்கிறதும் ஆர்கானிக்காக இருந்தால் தான் அது ஆக்சுவல் ஆர்கானிக். ஆமாம் ஆமாம். இப்போ அது கடலையை மட்டும் எடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஆர்கானிக் கிடையாது. கரெக்டுங்களா? கரெக்ட். அதாவது எண்ணெயை மட்டும் நீங்கள் செக் எண்ணெயாக வைக்கிறது ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. யூ ஆல்சோ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த கடலை எங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க, அது ஆர்கானிக்காக இருக்கா, அவங்க கிட்டக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கா. அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஆர்கானிக்னு 100% சொல்லிட முடியாது, அதை போய் பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் ஒரு நிலத்துக்குள்ளார போயிட்டாலே இப்போ எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க இந்த நிலம் வந்து ஆர்கானிக் தான் அப்படிங்கிறது. அந்த கால் மிதியடி நிலத்துக்குள்ளார அவங்கெல்லாம் வந்து ஸ்லிப்பர்ஸே போட மாட்டாங்க, அவங்க வெறும் காலில் தான் நடப்பாங்க. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் கன்சிடர்ட் அஸ் ஒரு தெய்வமாக பார்ப்பாங்க அவங்க வந்து. அதனால் வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறப்ப ஸ்லிப்பர் போடாத மாதிரி அதை போல் அவங்க அப்படி தான் வாக் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து நாமெல்லாம் வந்து நினைப்போம் அதை வந்து ஒரு ஹைஜீன் கிடையாது அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா அந்த பேக் டு நேச்சர்னு கொஞ்சம் இருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சாயிலில் வந்து மெருவனே நடங்க அப்படின்றது வந்து ஒரு இதுவாக சொல்கிறாங்க. பட் அதை தான் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்லிப்பர் போடாதது வந்து ஒரு இல்லட்ரேட்டு எப்படிலாம் நம்ம அவங்களுக்கு முத்திர குத்தி வச்சுருந்தோம். பட் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமல் தான் நிலத்துக்குள்ளார போவாங்க. அவங்க நடக்கிறப்பவே அதை சொல்லிடுவாங்க, இந்த லேண்டில் வந்து இத்தனை வருஷம் ஆர்கானிக் அது அப்படிங்கிறது அளவுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அடுத்தது நீங்கள் அந்த லேண்டுக்குள்ளார போகிறப்பவே இருக்கிற எயில்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சுற்றி வந்து உயிர்வேலி வச்சுருக்காங்களா, பண்டு வச்சுருக்காங்களா, வாட்டர் வந்து அடுத்த லேண்ட்லேருந்து சீப்பேஜ் ஆகாமல் இருக்கா, அதை தாண்டி வந்து பட்டாம்பூச்சிகள் இல்லாட்டி வந்து வெட்டுக்கிளி அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்களா, தவக்கலை, இந்த மாதிரி இந்த ஒரு இருக்கணும். ஏன்னா ஆர்கானிக்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி டு த சாயில், இட்ஸ் அன் ஈகோசிஸ்டம். நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகள் இருக்கணும், ஒரு குருவிகள் இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த பூச்சிக்கொல்லிலாம் போடுறது ஒரு புழுக்கு. நன்மை செய்யும் பூச்சி இருக்கு, தீமை செய்யும் பூச்சி இருக்கு. நீங்க ஒரு பூச்சிக்கொல்லி போட்டீங்கன்னா ரெண்டுமே செத்து போக போகுது. அப்ப வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இப்ப ஏன்னா எங்க தோட்டத்திலேயே 1960 இருந்து 1993 வரைக்கும் 94 வரைக்கும் கெமிக்கல் போட்ட நிலம். எங்களோட சொந்த 55 ஏக்கர் நிலம் இருக்கு எங்களுக்கு.
55 ஏக்கர்லேயும் அவ்வளோ டன் கணக்கில் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா அப்போ தான் வந்து விவசாயத்துக்கு வராரு. பிகாஸ் ஆஃப் நமக்கு அந்த எஜுகேஷன் பத்தாம. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க க்ரீன் ரெவல்யூஷன்ற பேரில். ஆனால் வந்து கெமிக்கல்ஸ் போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபார்மர்ஸ் கெமிக்கல்ஸ் ஒத்துக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கப்பெல்லாம் அந்த வயக்காட்டரில் போயிட்டு கெமிக்கலை போட்டு இந்த இடம் பாருங்கள் எப்படி க்ரோ ஆயிருக்கு, இந்த இடம் பாருங்கள் க்ரோ ஆகலன்னு சொல்லி இப்படி தான் ஃபார்மர்ஸை கன்வின்ஸ் பண்ணி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து 1950லேருந்து 70க்குள்ளார தான் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் டு கம் இன் அண்ட் தென் ஸ்டார்ட் டு க்ரோ. 60லேருந்து 70க்குள்ளார கெமிக்கல்ஸ் உள்ளே வந்து ஈஸியாக வந்து பெனட்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அது க்ரோத்தை காமிச்சாங்க. பட் அந்த க்ரோத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாயிலுக்கு வந்து அது என்ன கெடுதி பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நரியோட சவுண்டெல்லாம் அது இல்லவே இல்லை, அந்த ஜீவராசிகளே இல்லை. எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு காணா போயிட்டு இருக்கு. நீங்கள் சிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காவே இல்லை. இன்னைக்கு பறவை இனங்களே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை, கிராமத்திலே இல்லை, எங்கள் கிராமத்தில் இருக்குங்க, அதனால சொல்கிறேன், அதனால சொன்னேன். பட் ஆனால் இருக்கு, பொதுவாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அழிய ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் த பாயிண்ட். ஸோ அது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹியூமன் லைஃப்பில் இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டால் நமக்கு அதை விட பாதிப்பு. அதை கண்ணை கட்டிட்டு ஏதோ ஒரு வியாதின்ற பேரில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் ஏன் இவ்வளோ தர வந்துட்டு இருக்கு? தட்ஸ் பிகாஸ் நம்ம நிலத்துக்கு போடுற கெமிக்கல் தான் வந்து ஒரு 50% காரணம். மித்த 50% காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மித்த பொல்யூஷன்ற பேரில் வந்து நம்ம கொடுக்குற விஷயங்கள், இல்லை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள்னால வரக்கூடிய டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மீதி ஒரு 50%. பட் 50% டெஃபினட்டாக ஃபார்மிங் பிளேஸ் த ரோல் ஃபார் வாட் வி ஆர் டுடே. எனக்கு இப்போது நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசரோ ஒரு கெமிக்கலோ யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு மாதுளை பொமக்ரேனேட் வாங்க போனேன் அப்படின்னா நல்ல ஷேப் இருக்கணும், அந்த உள்ளே இருக்க பல்ஸ் வந்து நல்ல கலராக இருக்கணும், அது ஒரு சின்ன ஷைனிங்காக தான் இருக்கணும். இட் மேக்ஸ் மீ டு பிக் தட். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாத்துலேயுமே இது வந்து சாத்தியமா? ஆர்கானிக்கில் இது கொஞ்சம் சாத்தியம் படாதில்ல. ஏன்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு புள்ளி இருக்கத்தான் செய்யும். அப்போது இதை நம்ம எப்படி இது கன்சியூமர் ப்ராப்ளமா இல்லை இது ஹவு வி கேன் மேக் இட் அவுட்? இது ஆர்கானிக்காக இது எப்படி பொசிஷன் பண்ணணும்? சரி, நம்ம ஒரு ஈஸி ப்ராவர்ப் இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி. எனக்கு தெரியல, நீங்கள் அந்த கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்கண்டேயர் கதை இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை 16 வயசுக்கு ஆரோக்கியமாக வாழ்றது வேணுமா இல்லை 100 குழந்தை வேணுமான்னு கேட்டப்ப the parent picked up ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு சைல்டு. அப்போ அந்த மாதிரி தான் இதையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளார அது விஷம் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கறதுக்கு அழகாக இல்லாட்டினாலும் ஆக்சுவலாக ஆர்கானிக் இஸ் டேஸ்டி. ஓகே, பட் அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்காது, சீக்கிரம் அது கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா யூ கான் ஸ்டோர் இட் இன் சவப்பெட்டி, விச் வி கால் ஃப்ரிட்ஜ் சவப்பெட்டி. சவப்பெட்டியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா தென் தட் இஸ் another poison you are adding to it. ஸோ இன்ஸ்டெட் வந்து நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் 3 நாள் வந்து வெஜிடபிள் வாங்குற பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் அன்னன்னைக்கு தேவையானதை வாங்குறதுங்கிறத விட ஒரு வாரத்துக்கு 2 நாள் இல்லை வாரத்துக்கு 1 நாளாவது காய்கறி வாங்கினா பிரச்சனை கிடையாது. மாதத்துக்கு 1 நாள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போது இன்னொரு ப்ராப்ளம்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் காய்கறியே அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்றது தெரியல. அது ஒரு ஃபெர்டிலைசர் போட்டு உருவாக்குன காய்கறியாக இருந்தாலும் அதை 1 மந்த் ஸ்டோர் பண்ணுறது இன்னும் அது நெக்ஸ்ட் லெவல் கிரியேட் வாட்ஸ் ஃபார் அவர் ஹெல்த். இல்லை, கண்டிப்பாக ஹெல்த்தை நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்கையாக தான் இருக்குது. அது எனக்குமே ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கல்ப்ரிட் இன்சைட் தட். அன்டில் ஐ வெண்ட் இன் டு ஃபார்மிங் ஐ ஆல்சோ நெவர் நியூ இட். ஆமாம், எனக்கு இன்ஃபேக்ட் வந்து நான் குழந்தைங்களுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது மா இலை பிராண்டுக்கு எனக்கு பர்சனலாகவே ஒரு தாக்கம் இருந்தது. எனக்கு வந்து இன்னும் லைக் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே அட்டைன் பியூபர்ட்டி சம்வேர் அரௌண்ட் 16 இயர்ஸில் பண்ணுவாங்க. எனக்கு என் பொண்ணை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிகாஸ் என் ஃபேமிலியில் நான் தான் எல்டஸ்ட் அண்ட் என்னோட பொண்ணு தான் எனக்கு எல்டஸ்ட்டுங்கிறப்போ ஐ வாஸ் லைக் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட். ஆனால் திடீர்னுட்டு பலூன் ஊதிட்டு இருக்க பொண்ணு வந்து like she's attaining her puberty. Okay, அது வந்து எனக்கு as a mother I could not even இதோட கான்சிக்வென்ஸ்லாம் இதுதான். கண்டிப்பா நான் வந்து அங்கிருந்து தான் இன்னொரு பக்கம் இந்த ஜர்னி ஒரு பக்கம் எனக்கு போயிட்டு இருக்கு. நான் அப்பதான் ஃபார்மிங்குள்ளார போறேன், போய் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுது. நான் தான் என் குழந்தைக்கு வந்து கல்ப்ரிட்டாக இருந்திருக்கேன் பை நாட் சூஸிங் த ரைட் ஃபுட்டு, நாட் சூஸிங் த ரைட் மில்க். முக்கியமாக
இந்த மாதிரி மில்க், வெஜிடபிள்ஸ், இந்த கெமிக்கல் யூஸ் பண்ண ஃபுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அங்கிருந்து தான் அதோட தேடல் ஆரம்பிச்சது. மோர் தேன் ஃபார்மிங்கில் கற்றுக்கிட்டேங்கிறத விட எனக்கு இந்த பெயின் பாயிண்ட் ஆஃப் மை ஓன் டாட்டரை நான் பார்க்குறப்ப இன்னும் அதிகமாக வலிச்சுது. எனக்கு இப்போ இன்னொரு கொஷின் மைண்டில் வருது மேம். இப்போது கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி ஃபார்மிங்கிறது ஒன்று உள்ளே கொண்டு வந்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பயிரை வைப்பாங்க, அதில் மிச்சம் இருக்கிறத பக்கத்தில் கொடுப்பாங்க, நெய்பர்ஸ் கொடுப்பாங்க, அதை மார்க்கெட்டுக்கு வந்தது, சந்தை வார சந்தைன்னு கொண்டு வந்தாங்க, இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த கல்ச்சர்லேருந்து நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆகி ஒன்லி மார்க்கெட்டுக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? இஸ் தட் பிகாஸ் ஆஃப் தேட்? அப்போ மார்க்கெட்டுக்குன்னு பண்ணும்போது அதை வந்து ஒரு ப்ராடக்டாக தான் பண்ண போகிறோம். அது நமக்கானது ஒரு ஃபார்மிங்கிறது போய் அது ப்ரொடியூசிங்ன்றத தாட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துருச்சோ? இந்த ஃபார்மிங்கும் நான் ப்ரொடியூசிங் இப்படி தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். கல்டிவேட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த தாட் ப்ராசஸ் போய் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்ற மனநிலைக்கு வந்துட்டோம்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி தானே நம்ம பார்க்குறோம். அப்போது இது கன்சியூமர் தாட் ப்ராசஸா இல்லை ஃபார்மரோட தாட் ப்ராசஸா? இது வந்து எப்படின்னா சர்வைவல் தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். நம்ம சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட், ஃபார்மர்ஸோட சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். இன்னொரு பக்கம் கன்சியூமர்தும் இருக்குது, 50-50 சொல்லிக்கலாம். எல்லாரும் க்ரோ ஆகிறாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் அவங்களுக்கும் அந்த தாட் இருக்கும்ல, அவங்களுக்கும் குழந்தைங்கள படிக்க வைக்கணுங்கிறது இருக்கும், அவங்களுக்கும் அந்த செலவுகள் இருக்கும். அப்போ அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க அதை எப்படி மாற்ற முடியும்? நம்ம வந்து கன்சியூமர் வந்து இஃப் வி வேர் ரெடி டு பே தெம் இனஃப் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குள்ளார போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 50% வந்து கன்சியூமரோட சைடில் கன்சியூமர்ஸ் ஆல்வேஸ் வந்து அவங்க வந்து வென் தே கோ ஃபார் தேர் ஆக்சசரிஸ், வென் தே கோ ஃபார் அ கோல்ட் ஜுவல்லரி, வென் தே கோ ஃபார் அன் ஐஃபோன் ஆர் ஒரு கார் வாங்குறதுலலாம் வந்து கஞ்சத்தனமே பார்த்தது கிடையாது. அப்படியே செலவு பண்ணுவாங்க. அது உண்மையிலுமே ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னன்றதுலாம் யோசிச்சதே கிடையாது. விவசாயத்தில் தான் அவங்க வந்து விவசாய பொருள் விவசாயத்துலன்னு விடுங்களேன், உணவுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க அன்னைக்கு நிற்கிறதுக்கு அங்கே மட்டும்தான் கஞ்சத்தனத்தை பார்ப்பாங்க, மட்டும்தான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தட்ஸ் லைக் ரியலி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிற மனநிலை மக்களுக்கு வந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்களே இப்போ எடுத்துக்கங்க, நீங்கள் ஒரு ப்ராடியூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நாட் அக்ரிகல்ச்சர், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ரேட்டு எல்லாரும் காம்படிட்டர் வரதுனால குறையுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் தானே பார்ப்பீங்க. அப்போ ஃபார்மர்ஸ் பண்ணுறதுல மட்டும் என்ன தப்பு இருக்குது? அப்போ அவங்க பண்ணால் அது தப்பு, நீங்கள் பண்ணால் அது தப்பு இல்லையா? லைக் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அது அவங்கள நான் அதை குறையும் சொல்ல முடியாது, இவங்களையும் அது குறை சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து கொஞ்சம் இதை மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஐ சி இட்ஸ் a long way to go அப்படிங்கிறது. யார்கிட்ட குறைய ஆரம்பிச்சிருக்கு? கன்சியூமர் சைட்லயா இல்ல ஃபார்மர் சைட்ல? ரெண்டு பேருமே. சின்ஸ் கன்சியூமர் சைட்ல அப்போ டிமாண்ட் இல்லாததுனால they went into inorganic. இப்போ வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுனால அட்லீஸ்ட் நவ் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெலட்டைலாக இருக்குது மார்க்கெட். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ் பண்ணுறேன், ஆனால் அதில் கெமிக்கல் போடுறேங்கிற நீங்கள் முதல் கேட்ட மாதிரி அது மாதிரி போட்டுட்டும் இருக்காங்க கொஞ்சம் பேர். அதுதான் இன்னும் ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், அந்த லேண்டை போய் பார்த்து வாங்கணும். ஆர்கானிக்குங்கிறத நீங்கள் எங்கே வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் போய் வாங்குங்க. வேறெவர் யூ ஆர் யூ கேன் பை ஃப்ரம் த லோக்கல் பீப்புள் கிட்டக்க வாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த சீசனல் பேஸ்டாகவே சாப்பிட்றது கிடையாது. இன்னொரு ரீசன் வந்து வை ஹைப்ரிட்ஸ் எல்லாம் கேம் அப் அப்படின்னா, நான் வந்து அப்போ வந்து என்ன சீசனோ அந்த சீசனுக்கு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து எல்லா நாளும் தக்காளி வேணும், எல்லா நாளும் வெங்காயம் வேணும்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு தான் வந்து அதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து எல்லா நாளும் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டிஸ் கேம் அப் வித் லாட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் அந்த நேட்டிவ் சீட்ஸுன்றதை தாண்டி வந்து அது ஹைப்ரிட்லேருந்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஜிஎம்ஓன்றதுக்கெலாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைட் ஆஃப் கன்சியூமரோட பேட்டர்ன்லேருந்து வந்த தாக்கம் தான் அது ஃபார்மிங்கில் அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்ப்பேன் நான். இஃப் கன்சியூமர்ஸோட மைண்ட் செட் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்மர்ஸும் மாற ஆரம்பிப்பாங்க. ஓகே, எனக்கு இப்போ நம்ம இவ்வளோ ஃபெர்டிலைசர் போட்டு ஹை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்மிங்கை போயிட்டு ஹைப்ரிட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். சீட்ஸில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே ஃபார்மர் இப்பயும் தானே ஃபார்மர் நலிவடைஞ்சு தானே இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போது என்னென்னா, நீ ஃபெர்டிலைசர் கொண்டு வந்துட்ட, மருந்து இல்லாமல் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, சாயிலாக கெடுத்தாச்சு, பட் அதெல்லாம் ஓகே. பட் அப்படியெல்லாம் பண்ணி கூட ஒரு ஃபார்மர் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோ இல்லை அவங்க அடுத்த ஜென்ரேஷனோ அதுக்குள்ளே வரமாட்றாங்கல்ல. விச் மீன்ஸ் அது இன்னும் ஒரு ஒஸ்ட் ஸ்டேஜாக தானே அதை நம்ம பார்க்குறோம். உங்களோட தாட் இதில் என்ன? ஸோ ஃபார்மிங் போகிறதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி அந்த இப்போ நானே என் தோட்டத்தில் சொன்னேன் இல்லையா, அப்பா வந்து 70 பண்ணுறப்ப விளைச்சல் அதிகமாக வந்தது. டிராக்டர் கணக்கில் கொண்டு வந்து கெமிக்கல் கொட்டின காலம் அது. அங்கேருந்து அவங்க வந்து ஒரு திடீர்னு 90s பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, விளைச்சல் இல்லை, வறட்சி ஆகுது,
மழை இல்லை, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சீற்றங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து மழை பெய்யறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நின்று பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி நிற்கும் உங்களுக்கு. இப்போ வந்து வறண்டு ஓடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கெமிக்கல் போடுறப்ப என்ன ஆயிடுது, பூமிக்குள்ளார வந்து இறுகிடுது, சாயில் வந்து இறுக்கமாயிடுது, அப்சர்வேஷனே இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ வாட்டர் வந்து உங்களுக்கு கீழே போகாததுனால என்ன ஆகுது, உருண்டோடி அது கடலுக்கு போய் சேருது. ஸோ அப்போ சாயிலுக்குள்ளார போக வேண்டிய அந்த ரூட்டே வந்துட்டு நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்க. அப்படிங்கிறப்ப மழையிலேருந்து இதை வந்து அப்போ எல்லாமே வறட்சி அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் கொடுக்கல. அடுத்தது இன்னொரு பக்கம் அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ற பேரில் மாடு உழவு ஓட்டுனது போக நம்ம டிராக்டர்னு கொண்டு வந்தோம். அப்போ டிராக்டர் நீங்கள் யோசிச்சு பாருங்க, மண்ணுக்குள்ளார எவ்வளோ ஒரு நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிரில் நம்ம நடக்கிறதே வந்துட்டு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செப்பல் இல்லாமல் போட்டு, ஏன்னா காலோட சென்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற காலத்தில் இருந்துட்டு ஒரு மாட்டோட வெயிட் என்ன இருக்கும், மாடு உழவு ஓட்டுறப்ப ஒரு டிராக்டரோட வெயிட் என்னவா இருக்கும், எத்தனை டன் கணக்கில் இருக்கும், ஒரு மாடோட வெயிட் என்ன, ஒரு டிராக்டரோட வெயிட் என்ன, அவ்வளோ வெயிட் நீங்கள் வந்து சாயில்குள்ளார போடுறப்ப ஒரு பக்கம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்னால மண்ணு இதுவாகுது, மைக்ரோ ஆர்கானிசம் இறந்து போகுது. ரெண்டாவது பக்கம் இந்த டிராக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு உள்ள வரக்குள்ளார என்ன ஆகுதுன்னா இந்த சாயிலோட ஹெல்த் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து சாயில் ஹெல்த்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஈல்டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது போகிறப்ப அதோட ரூட் காஸ்டில் ஏதாவது அது எஃபெக்ட் ஆகுதாங்கிறத யோசித்து பார்த்து நம்ம அன்றைக்கி செஞ்சுருந்தா இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து would not have gone through that difficulty. இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுனால தான் அப்பா வந்து அவங்களேவே அந்த 90 to 2000 எங்கள் ஃபேமிலியில் ஃபார்மிங்கில் நிறைய ஒரு டிரான்ஸ்மிஷன் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட கடைசி சித்தப்பா ஹி வெண்ட் அண்ட் லேர்ன்ட் புக்காக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட இருந்து இந்த நேச்சுரல் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து கற்றுக்க. நீங்களே திரும்பி ஆர்கானிக்காக வர்றதுக்கே ஒரு ஜென்ரேஷனாக பண்ணுறவங்களுக்கே திரும்பி அதை என்னன்னு பார்த்துட்டு தான். எங்கள் அப்பா வந்து ரெண்டுமே பார்த்துருக்காரு. ஓகே. ஸோ ஆர்கானிக் பார்த்துட்டு அது அப்போல்லாம் ஆர்கானிக் கிடையாது பேர், அதுதான் விவசாயம். ஓகே. அது விவசாயம் ஆக்சுவல். ஆமாம், அது விவசாயம். அதுக்கப்புறம் அது கெமிக்கல் விவசாயம். இப்போ அது ஆர்கானிக்ன்ற பேருக்கு, பழசோட பேர் ஆர்கானிக். ஆனால் அப்பாவெல்லாம் கேட்டிங்கன்னா அது இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் திரும்பி இந்த கொஸ்டின்ஸை நான் திரும்பி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது 2 டைப் ஆஃப் விவசாயி இருக்காங்க. ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பேருமே ரெவன்யூ பார்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அப்போது இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எதர் கன்சியூமர் ஹேஸ் டு சேஞ்ச் ஆர் கவர்மெண்ட் பாலிசி ஹேஸ் டு சேஞ்ச், இல்லை இது பெரிஷபிள் ப்ராடக்ட்னால அந்த அட்வான்டேஜை இந்த மார்க்கெட் வாலட்டைல் யூஸ் பண்ணிக்குதா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃபார்மர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல. இட் இஸ் நாட் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இன்றைக்கி நாங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ரியில் இட் இஸ் நாட் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலேஷன்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம எந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணாமல் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். நம்ம ஃபுட்டை நம்மளே இங்கே வச்சுக்கிறோம். இந்த ஹோல் பாப்புலேஷனுக்குமே நம்மளே சர்வ் பண்ணுறோம். இன்றைக்கி அரிசி வெளியிலேருந்து கொண்டு வரோம், கோதுமை வெளிலேருந்து கொண்டு வரோம், பருப்பு அப்படின்னு இல்லை. ஸோ ஈவன் தோ இருந்தாலுமே இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, இந்த ஃபார்மிங் பண்ணுறவங்க யாருமே பெனிஃபிட் ஆக மாட்டுறாங்க. அதை ஒரு பிஸ்னஸாக ஸ்ட்ராங்காக எங்கேயுமே பொசிஷன் பண்ண முடியல. ஈவன் தோ கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ் வைக்கிறாங்க, நிறையா கன்சியூமருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வேர் வி ஆர் லூசிங் திஸ். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே. பட் டு ஸ்டார்ட் வித் கன்சியூமர் மாறினாங்கன்னா எல்லாருமே மாறுவாங்க. ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் செய்கிறவங்கள ஏன் இப்போ விடுறாங்க? அவங்கள பேன் பண்ணலாம்ல. அதை மாதிரி தான் இங்கேயும் வந்து கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள ஏன் வந்து விடுறாங்க? அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் இன்னொரு பயம் இருக்குது எல்லாருக்கும். என்னன்னா நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் இல்லைன்னா நாளைக்கு வந்து இந்தியாவில் பற்றாக்குறை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கு. பட் அதை வந்து ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். ஏன் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க? இன்னைக்கு எத்தனை இப்போ எங்கள் லேண்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஈல்டு கம்மி தான். பட் அதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஹவு யூ ஹாவ் டு டூ ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு ஏக்கர் கணக்கில் நான் வந்து தோப்பு வச்சிருக்கேன்றதெல்லாம் வேலைக்காகாது. இன்னைக்கு யூ ஹாவ் டு ஹார்வெஸ்ட் எவ்ரிதிங். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றதே என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராப் இன்னொரு கிராப்பை சார்ந்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரு காய் இப்ப உதாரணத்துக்கு தக்காளி க்ரோ பண்றீங்கன்னா என்டையர் ஃபார்ம் வந்து தக்காளியா பண்ணக்கூடாது. இல்ல கரும்பு போடுறீங்கன்னா என்டையர் ஃபார்ம் கரும்பா போட முடியாது. மிக்ஸ்டு கிராப்ஸ் இருக்கணும். அது ஒரு கிராப் இன்னொரு கிராப்புக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ மோனோகாட் டைகாட்னு சொல்றோம். அந்த மாதிரி 2 காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன்ல இருக்கக்குள்ளார ஒரு கிராப் வந்து இன்னொரு கிராப்பை சப்போர்ட் பண்ணும். செகண்ட் திங், இப்போ உதாரணத்துக்கே சொல்றேனே, ஒரு வெள்ளம் வந்தது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தோப்பா வச்சு
வச்சுருக்காங்க, அவங்க மாந்தோப்பு வச்சுருக்காங்க, அந்த 3 வருஷம் எனக்கு வறட்சி வரவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ அதுவே அதே மாந்தோப்பில் அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு வெஜிடபிள் கிராப் கூட இருக்குது, இல்லை வந்து அடிஷ்னலாக வந்து அவங்க மித்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை வேற பேடி அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க, இல்லை சுகர் கேன் க்ரோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ லாஸாக இருக்காது. அந்த மோனோ கிராப்பிங் வர ஆரம்பிச்சதுனால அங்கேயும் வந்து இன்னொரு சேலஞ்சாக இதை நான் பார்க்குறேன். முடிவு பண்ணும்போது நமக்கு 10 ஏக்கர் தக்காளி போட்டுரு, 10 ஏக்கர் வெங்காயம் போட்டுரும், 10 ஏக்கர் கரும்பு பண்ணிடலாம். அது ப்ரொடியூஸ் பண்ற தாட் ப்ராசஸ்ல அப்படி ஆயிடுது. பட் அதுவே வந்து நீங்க நேச்சுரல் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து மோஸ்டா வந்து மோனோ கிராப்பிங் வந்து ஊடு பயிர் மாதிரி நிறைய அந்த மாதிரி போறதுனால ஒரு பயிர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதனால இன்னொரு பயிர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பண்றாங்க. என்னை பொறுத்த மட்டும் ஆர்கானிக் ஃபார்மிங் சக்சஸா இல்ல ஹிட்டா அவங்க நம்பர்ஸ் பாக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங்ல கண்டிப்பா ஈல்டு வந்து எடுக்கலாம் முடியாது. ஃபார்மிங்கே எடுக்க முடியாது தான். அதுல ஆர்கானிக்ல இன்னும் கம்மியா தான் இருக்கும். பட் நீங்க அதை எப்படி லாங் ரன்ல எப்படி அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நீங்க திரும்ப சாயிலை கெடுத்துட்டீங்கப்பா, அந்த சாயிலுக்கு நீங்க திரும்ப கொடுக்கணும்ல. நான் எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருந்தா யாரு தான் கொடுப்பா? அதுக்கு அந்த கொடுக்குற வரணும் இல்லையா? அந்த கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப அது இட் வில் கம் இன் லாங் ரன்லன்னு சொல்ல வர அந்த ஈல்டு வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். நாங்கள் முத கரும்பு பயிர் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் போட்டுட்டு நேச்சுரல் ஃபார்மிங் போடுறப்ப ஒரு ஏக்கருக்கே வந்து 5 டன் கூட வந்தது கிடையாது. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு 50 டன் வருது அப்படின்னா அது ஆஃப்டர் 25 years ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் இன்னைக்கு 50 டன் வருது. அதுக்குமே கெமிக்கல் போடுறவங்களுக்கு 100 டன் 80 டன்லாமும் வர்றது உண்டு. பட் இந்த 50 டன் பண்ணுறதுக்கு என்ன உழைப்பு? 25 வருஷம் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் யோர் செல்ஃப் டு டூ இட். பட் நீங்கள் அதை பண்ணுறதை விட்டுட்டு வேறு வழி கிடையாது. அதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேஷன் இருக்கணும். அதில் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சாயில்லேருந்து தான் எடுக்கிறோம், அந்த சாயிலுக்கு எப்படி திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற தாட் ப்ராசஸோட ஒரு ஃபார்மிங் பண்ணாங்கன்னா இது இன்னும் இந்த ஈகோசிஸ்டம் பெட்டராக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக அது ரொம்ப அது யாரும் பார்க்கறது இல்லை. கண்டிப்பாக. ஸோ அது ஃபார்மிங்கிறது வந்து ஒரு 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 இட்ஸ் லைக் வந்து ஒரு 3 பார்ட்டில் நேச்சுரல் ஃபார்மிங்கை 3 பார்ட்டில் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கணும். அந்த பேஷனில் ஒரு பொறுமை இருக்கணும். இதுதான் அதுக்கு ப்ராசஸ். நீங்கள் அதுக்கு எடுத்துட்டீங்க, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை சூப்பராக படிக்குது, இன்னொரு குழந்தை இல்லைன்னா அது உங்கள் குழந்ை இல்லைன்னு ஆகிடுமா? அப்போ இந்த குழந்தைக்கு எப்படி புரிய வச்சு அந்த குழந்தைய நீங்கள் எப்படி நர்ச்சர் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி அந்த சாயிலை கேர் பண்ணி நீங்கள் கொண்டு வர வேண்டியது தான் உங்கள் வேலை. நீங்கள் கொஞ்சம் அதுக்கு மெனக்கட ஆரம்பிச்சிங்கன்னா பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேஷனும் பொறுமையும் அந்த இடத்துல தேவை. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து யூ நீட் எப்படி சொல்கிறது, ஒரு நான் சொல்கிற மாதிரி அந்த ஃபார்மர்ப்ரனர் தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதை வந்து கன்வெர்ட்டபிளாக பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது ஃபைனலாக மார்க்கெட்டிங். இந்த 3 என்னைக்கு வந்து ஒரு ஃபார்மரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களோ தென் நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ஃபியூச்சரிஸ்டிக் மார்க்கெட் ஃபார் இந்தியா. இன்றைக்கி அது ஒலட்டைலாக இருக்குது, கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் ஆனால் இந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சதுன்னா தென் டெஃபினட்டாக வந்து அவங்க இன்றைக்கே நிறைய பார்க்குறோம். நாங்கள் இப்போ எங்கள் தோட்டத்துலலாம் வந்து எனக்கு உள்ளே வரும்போது ஐ தாட் என் ஊரில் இருக்கவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் ஐ டென்ட் ஸ்டார்ட் அ மார்க்கெட் இன் சென்னை. ஐ ஸ்டார்டட் இட் பாண்டிச்சேரி. ஏன்னா அங்கே இருக்கவங்க பக்கத்தில் கனெக்டடாக இருக்காங்க. ஸோ தே நோ அஸ், தே கேன் கம் அண்ட் சி அப்படின்ற அந்த ஒரு ஓப்பன் புக்காக இருக்கும் இன்னைக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ காட் த ட்ரஸ்ட் பிட்வீன் த கஸ்டமர்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் பண்ணியாச்சு, இன்னும் அடுத்த ஊரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க எங்கள் தோட்டத்தில். ஃபார்மர்ஸ் எல்லாம் நீங்கள் அக்ரிகேட் பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கோம். பட் நான் எல்லா ஃபார்மர்ஸும் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இந்த எஜுகேஷன் வந்து ஒரு ஃபார்மர் தான் இன்னொரு ஃபார்மர் கொடுக்க முடியும்ல? ஆமா நிச்சயமா. அந்த தாட் ப்ராசஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்ல? கண்டிப்பா. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் வந்து இதை எடுத்து நடத்திட முடியாது. யாராவது ஒருத்தவங்க அதுல இல்ல ஜஸ்ட் லைக் தட்ன்றதை விட ஒரு சாயிலுக்குமே அது மாறும். இப்போ என்னோட தோட்டமே வந்து 3 இடத்துல இருக்கு. இங்க வந்து க்ரோ பண்ண அதே கரும்பு இன்னொரு சாயில்ல வந்து கம்மியா வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபரிங். அதுதான் வந்து அந்த பேஷன் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது பார்க்கணும்ல. வீட்டில் இப்போ நீங்கள் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியே சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இட்லி பிடிக்கும், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ எது என்ன குழந்தைக்கு என்ன வேணுமோ செய்கிற மாதிரி எந்த மண்ணுக்கு என்ன வேணுமோ அந்த மண்ணோட நீங்கள் உட்காந்து அதோட புரிதல் இருக்கணும். நீங்கள் மண்ணை பற்றி பேசுகிறதுனால இந்த கொஸ்டினை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட் என்ன? இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், இந்த யூரியா, என்பிஆர், அதில் பற்றினா உங்களோட தாட் என்ன? வாட் இஸ் இட் மீன்? இது இல்லாமல் நம்மளால் கல்டிவேட் பண்ணணும்னு நினச்சோம்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தாட்னால இதை பண்ணாங்களா? இல்லை இதுக்கு பின்னாடி வாட் இட் இஸ் மீனிங்?
அது அது வந்தால் அதனால என்ன பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லுங்களேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் ஃபுட்டு கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு பிளேட்டில் ஃபுட்டு கொடுக்குறேன். 2 பிளேட்டில் ஃபுட் இருக்குது. ஒரு பிளேட்டில் இருக்கிறது பாய்சன், இன்னொரு பிளேட்டில் இருக்கிறது ஒரு ஹெல்தி ஃபுட். அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எதை கொடுப்பீங்க? ரெண்டுமே இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு 2 ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், இது வந்து க்ரீன் பிளேட்டு, இது வந்து ரெட் பிளேட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ரெட் பிளேட்டில் விஷம் இருக்குதுன்னு சொல்கிறேன், க்ரீன் பிளேட்டில் வந்து விஷம் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கொடுப்பீங்க உங்கள் குழந்தைக்கு? இல்லை, டெஃபினட்டாக நம்ம வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் உங்களை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து லீஸ்ட் பாதர், நம்மளை வந்து லீஸ்ட் பாதராக வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைக்குன்னு வரப்போ மட்டும் நல்லா இருப்போம். அட்லீஸ்ட் குழந்தைக்காக. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம வந்து லீஸ்ட் பாதர்டு. அது 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 வந்து ஒரு பெரிய கோவம் எனக்கு. அது எல்லாருமே ஏன் வந்து அது எனக்கு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்றது இல்லைங்க, என் குழந்தைக்கு தான் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. சரிங்க கொடுங்க, ஆனால் நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க? நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்கள் குழந்தை நல்லா இருக்க முடியும். ஸோ அது 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 ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க? என்னத்துக்காக இப்போ வாழ்கிறோம் வாழ்க்கையில்? தெர் ஆர் சர்டைன் பீப்புளுங்க, அவங்க வந்து கிராமத்தில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்துருக்கீங்க, அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஒரு பொருளாதாரத்தை தேடி யாருமே போனது கிடையாது ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இருந்தால் போதும், பண்டமாற்றம் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஓகே, நான் வந்து நெல்லை விளை வச்சேன்னா நீ கம்பை விளை வச்சியா, நான் நெல்லை கொடுக்குறேன் நீ கம்பை கொடு அப்படின்னு எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது, சிவிலைசேஷன், அப்புறம் ஐடி வந்தது. இன்னைக்கு வந்து காலத்தில் இருக்கும். வளர்ச்சி நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த வளர்ச்சியில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டு வேலை செய்கிறோமோன்றது தான் என்னோட ஆதங்கம் இந்த இடத்துல. ஆனால் எல்லாருக்குமே அந்த அந்த பழைய ட்ரெடிஷ்னல் தேடல் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது போகிறாங்க. பட் இருந்தாலும் அது ரைட்டான பீப்புள் கிட்டக்க போகிறாங்களான்றது அங்கே அகெயின் ஒரு கொஸ்டின் இருக்குது. எது ரைட்டு எது ராங்கு அப்படிங்கிறத போய் இன்னும் டீப்பாக அந்த ஃபார்ம் லெவலில் எந்த ஊரில் எங்கே வாங்கினீங்களாலும் சரி, அதை போய் அங்கே தோட்டத்தில் போய் பாருங்கள். அந்த தோட்டத்தில் வந்து இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கா, நாட்டு பசு வச்சுருக்காங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நிஜமாலுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்பலாம். ஸோ இப்போ என் பையனுக்கு வந்து நான் அந்த ஃபுட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஆமாம், உங்கள் பையனுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து. ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக இதை நம்ம ரொம்ப கான்சியஸாக பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்கிறீங்க. நான் இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது வந்து லாட் ஆஃப் சப்சிடிஸ் பிகின் திஸ். கவர்மெண்ட் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சப்சிடிஸ்னு ஒன்று கொடுக்குறதே டேக்ஸ் பேயர் மணி அதில் உள்ள இன்வால்வ் ஆகும். அது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும்னு தானே அந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இஸ் தட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் அ ரைட் வே, ஆர் இந்த சப்சிடி கட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். கெமிக்கல் ஃபார்மிங்க்கு சொல்கிறீங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு சொல்கிறீங்களா? இந்த கெமிக்கல் ஃபார்மிங்லேயே இந்த சப்சிடி ஃபார் கெமிக்கல் தான். ஆமாம் ஆமாம், அதிக கெமிக்கல் ஃபார்மிங் நடக்குதோ அதுவும் கண்டிப்பாக. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. கரெக்ட். அதை நீங்கள் அதை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. யாருமே கோல்டுக்கு லோன் கொடுக்குறது இல்லை, காருக்கு தான் லோன் கொடுப்போம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு சப்சிடிஸ் இருக்கிறனால ஒரு 2000 ரூபாய் மூட்டையில் ஒரு யூரியா 500 ருபீஸ் கிடைக்கும் போது அது 2000 ரூபாய் அதுக்கு இன்னும் ஜாஸ்தி டேக்ஸ் போட்டு அது ஒரு 5000 ஆக்குனா எக்ஸாக்ட்லி வாங்க மாட்டாங்க. இது 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 இதை மாறணுமா எப்படின்னு உங்களை கேட்குறேன். 100% மாறி தான் மாறணும்ல. ஓகே, ஃப்யூச்சர் ஈகோசிஸ்டம் நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மாறியா. தட்ஸ் லைக் அ வெரி சம்திங் வேர் அது வந்து மாறும். கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து ஹேஸ் டன் தட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவங்க பண்ணி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. சிக்கிம் இதை பண்ணி 10 வருஷமே இருக்கும். அந்த மாதிரி சிக்கிம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேரளா இஸ் ஆல்சோ ரெடி டு டூ தட் அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது ஸ்லோவாக நடக்குது. பட் ஆனால் அது மாறும். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் சங்கங்கள் இருக்குது, ஒரு லட்சக்கணக்கில் ஃபார்மர்ஸ் வந்து மாறி இருக்காங்க. இப்போ என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னோட ஆர்கானிக் சர்டிஃபிகேட்க்கு நம்பர் இருக்குது. ஸோ என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 255 நினைக்கிறேன், எஃப்எம் ரைட். ஓகே. ஸோ 255வது ஃபார்மர் எங்கள் தோட்டம் அப்போ ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்காங்க நம்பர்ஸ். ஸோ அது ஆமாம் மாறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்குது. பட் ஆனால் வந்து கோடிக்கணக்கில் ஃபார்மர்ஸ் இருக்கக்குள்ளார லட்சங்களில் தான் நேச்சுரல் ஃபார்மிங்கில் இருக்காங்க. அது மாறும். ஆனால் பட் அதை தான் நான் திரும்ப சொன்ன மாதிரி கன்சியூமர்ஸ் மாறினா விவசாயிகளும் மாறிடுவாங்க. அதில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஒலட்டைல் மார்க்கெட் இன்னும் ஒரு டேஞ்சரஸ் ஜோனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுவுமே வந்து அந்த ப்ரைஸ் வந்துட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணாமல் இல்லை அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாறும். இன்றைக்கி நிறைய டெக் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க.
பட் ஆனால் நிறைய ஃபார்மிங் சைடில் வந்து இதை வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டாக பண்ணுறதுக்கெலாம் கூட நிறைய இருக்காங்க. பட் ஃபார்மிங் லெவலில் பண்ணுறவங்க வந்து இன்னுமே வந்து அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி மெக்கனைஸ்டாக போயிட்டுருக்காங்களே தவிர அதை ரூட் லெவலில் வந்துட்டு இன்னும் பண்ணுறதுக்குன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி பண்ண ஆரம்பிக்கலாம், இதை வந்து ஒரு பேலன்ஸ்டாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்போ நானே வந்து வேலைக்கு போயிருக்கப்போ ஒரு 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 ஃபேமிலியை வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னு இருக்கக்குள்ள ஐ ஆல்சோ ஹேவ் மை ஓன் காஸ்டிங் டு பை, எவ்வளோ பட்ஜெட் இருக்குது ஃபுட்டுக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்ஸுன்றதை வந்து காஸ்ட்லி அப்படிங்கிறத தாண்டி ஹவு யூ ஆர் கோயிங் டு பி அ ஸ்மார்ட் பையர்ன்றதான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் ஆர்கானிக்கில் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் வாழைப்பூவில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வாழைப்பூ உங்களுக்கு மார்க்கெட்டில் போனீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளார கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறோம். வாழைப்பூவில் என்ன ஆர்கானிக் அப்படின்னு ஈஸியாக வந்து கேட்பாங்க. வாழைப்பூலையுமே ஆர்கானிக் இருக்குது, ஏன்னா கெமிக்கல்ஸ் அதுலேயும் போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 விதமான கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. 3 டைம் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கெமிக்கல் கிடைக்குது. ஒன்று வந்து சீட் லெவல்லே ஆகிடுது, ரெண்டாவது ஃபார்மிங் லெவலில் ஆகிடுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் நடக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஆகுது. நீங்கள் ஒரு டைம் கெமிக்கல் சாப்பிடல, இன்றைக்கி சாப்பிட்ற அந்த ரெட் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டில் 3 டைம் கெமிக்கல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து புழுப்பூச்சிக்கே அது வந்து தாங்கலை. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஆமாம் எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். நீங்கள் டெய்லி உங்கள் உடம்புக்குள்ளார ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி மைக்ரோ பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு ஃபியர் இருக்குது. ஆமாம், இதில் ஃபுட்டு இப்போ நம்ம இல்லை இது நான் வந்து ஒரு பயோன்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக நம்ம அந்த ஒரு காஸ்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் காஸ்ட் கான்ஷியஸாகவும் நானும் யோசிக்க ரெடி. எப்படி யோசிக்கலாம்னா, நீங்கள் ஒரு கீரை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 10 ரூபாய் கிடைக்குது, ஆர்கானிக்கில் அது 30 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த 20 ரூபாய் உங்களால் அஃபோர்டபுளாக வந்து இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஒரு மித் இருக்குது, ஆர்கானிக்னா அது ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புள் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை நான் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுவேன். ஏன்னா நானும் வந்து பட்ஜெட் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கும் வந்து ஐ பே ஃபார் மை ஓன் வெஜிடபிள்ஸ் வாட் ஐ சோர்ஸ் ஃப்ரம் மை ஓன் ஸ்டோர். அதுக்கு நான் பே பண்ணுறப்ப நானும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளார தானே நானும் வாழ்ந்தாகணும். அப்போ நான் வந்து ஒரு ஸ்மார்ட் பிளான் அந்த இடத்துல பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு 2 கத்தை கீரை எடுத்தால் 60 ரூபாய் ஆச்சு, 2 நாள் முடிஞ்சுது. ஒரு வாழைப்பூ எடுத்தால் 30 ரூபாய் ஆச்சு. அதுக்கு பதிலாக கூட வந்து நான் பொமக்ரனேட் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு 400 ரூபாய் அளவுக்கு 1 கிலோ பொமக்ரனேட்டோ 1 கிலோ ஆர்கானிக் ஆப்பிள்ஸோ வந்து இந்த மாதிரி கிடைக்க போகுதுன்னா கூட வந்து அதுக்கு பதிலாக வந்து நெல்லிக்காய் வந்து 1 கிலோவே வந்துட்டு 100 ரூபாய் இருக்கும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கினீங்கனாலே ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போதுமாக இருக்கும். ஒரு கோவா எடுத்துட்டிங்கன்னா 60லேருந்து 80 ரூபாயில் இருக்க போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த லோக்கல் ஃபுட்ஸு, ஆமாம் லோக்கல் ஃபுட்ஸு ப்ளஸ் வந்து விச் இஸ் லைக் என்ன ஒரு பக்கம் வந்து நீங்கள் உங்களோட நியூட்ரியன்ட்டையும் வந்து பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் காஸ்ட் கான்ஷியஸாகவும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பித்தா அது ஈஸியராகவே வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் அது அந்த காஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, அதிகபட்சம் நீங்கள் அவங்கள வந்து வாழ வைக்கிறது இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் இருக்க போகிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். நீங்கள் அதுக்கான காஸ்ட்டு கொடுக்காம வந்து நீங்கள் வந்து அது குவாலிட்டி மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது காஸ்ட்டு கொடுக்கலன்னா அது எப்படி? ஸோ அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப அதிகமாக மாறி ஆகணும். அதே மாதிரி இன்னொன்றும் இருக்கும். எனக்கு இப்போ நேற்று கூட கஸ்டமர் ஒருத்தர் வந்து 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சுமா நான் வந்து கடையில் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு உங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வெளியே போய் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு எண்ணெயே இல்லை, ஏன் அந்த மாதிரி எப்போ பாரு ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாது எனக்கு. என்னன்னா இது வந்து ஸ்விட்ச் போட்டால் மிஷின் வர்ற மாதிரி கிடையாது. அவங்க வந்து தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏன்னா ஃபார்ம் பண்ணி ஒரு இப்போ எனக்கு கிட்டக்க எல்லாமே 12 மாதத்துக்கு கிடைக்கும்னு சொன்னால் நான் வந்து மார்க்கெட்டில் இருந்து தான் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த இடத்துல கடலை எண்ணெய்க்கு பதிலாக ஏன் தேங்காய் எண்ணெயில் சமைக்கக்கூடாது, ஏன் எண்ணெயில் சமைக்க முடியாது? ஆமாம், எனக்கு 9 மாதம் இல்லை 10 மாதம் தான் எங்கிட்ட கடலை எண்ணெய் இருக்கும். 2 மாதம் ஷார்ட்டேஜ் இருக்கும். நான் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா எனக்கு 1 மாதம் ஆகுங்க, இப்போ தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன், இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணுங்கன்றது போகணும். இந்த அளவுக்கு கன்சியூமர் மாறணும். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆமாம், அது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கன்சியூமராக எனக்கு எடுத்தாலே எனக்கு கடுப்பு தான் ஆகும் அந்த இடத்துல கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் அவங்க கொஞ்சம் டீப் டவுன் வந்து நான் இப்போ அதுக்கு இப்போ அவர் கேட்குறாருன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்டயா இருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அது வந்து என்னோட எத்திக்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கே. அப்போ நான் அதை எப்படி பண்ண முடியும்? அப்போ நான் அந்த கன்சியூமரை எஜுகேட் பண்ணணும். ஸோ அந்த நர்ச்சர் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் நேற்று நான் சொல்கிறப்ப நான் ஒரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் வாங்கிட்டு போங்க, இப்போ இதுதான் இருக்குது, இன்னும் 2 வாரம் ஆடியாச்சு, பட் வந்து அதை தெளியறதுக்கு 20 நாள் ஆகும், இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா தெளிஞ்சிடும், நான் அதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி புரிதல் எல்லாமும் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த இடத்துல.
இப்போது நீங்கள் ஃபார்மிங்கிலேருந்து ஆண்டர்ப்ரனராகவும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரீங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? என் கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸாக என்னென்ன பண்ணுறீங்க? அதை எப்படி ஆடட் வேல்யூ பண்ணுறீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் மா இலையில் வச்சுருக்கீங்க? ஸோ நம்ம மா இலையில் வந்து கடை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்குது. நம்ம வந்து அது இல்லாமல் வெப்சைட்டும் இப்போ ரீசெண்ட் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். அக்டோபர் 2025 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ட்ரெடிஷ்னல் ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ். அதுலேயும் பர்டிகுலராக ரொம்ப வி ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மா இலை ஃபோக்கஸஸ் ஆன் ஹெல்தி ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபார் சில்ட்ரனுக்குன்றதுக்காக பண்ணோன்ட்டு. இன்றைக்கி சில்ட்ரன் சாப்பிட்றதே அதிகமாக ஜங்க்கு தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வி ஸ்டார்டட் அந்த ஜங்க்குக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து அதில் ஒரு நியூட்ரியண்ட்டும் இருக்கணும், ஒரு போஷாக்கு இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கணுன்னா ஸ்நாக்ஸ் தான் ஒரு ஒன் ஆஃப் த ஏரியாங்கிறதுனால பண்ணோம். இன்னொரு ரீசன் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் நான் அதிகமாக விளைவிக்கிறது வந்து கரும்பு விளைவிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து 20 ஏக்கரில் வந்து கரும்பு தான் போட்டிருக்கோம். வெல்லம் நாட்டு சக்கரை தான் வாஸ் ஆர் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ அந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரையை பேஸ் பண்ணி எப்படி ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரு 7-8 ஸ்வீட்ஸ் தான் உங்களுக்கு வெல்லத்தை வச்சு பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஒயிட் சுகரில் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட்ஸ் இருக்குது. ஒயிட் சுகர் இஸ் அ பிக்கஸ்ட் கல்ப்ரிட் டுடே இன் ஆர் ஃபுட் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி போட்ட ஸ்வீட்ஸ் அப்படின்னு பண்ணுறதோடு இல்லாமல் இன்னும் கான்சாரி சுகர்னு விச் இஸ் லைக் அ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆஃப் ப்ரௌன் சுகரில் சில ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்கு வெல்லம் போட்டு பண்ணால் செட்டே ஆகாது. அதுக்காக வந்து என்ன பண்ணும், கான்சாரி சுகர்ன்ற மாதிரி ஒரு சுகரில் வந்து ஆர்கானிக். ஆமாம், அதுவும் ஆர்கானிக். வி டோன்ட் டூ இட், பட் ஆனால் ஐ கெட் இட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் நார்த் சைடில் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்வீட்ஸோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு would have been from my farm, சிலது ஃப்ரம் அதர் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. பட் ஆனால் மேனுஃபேக்சரிங் ஆமாம் நான் அதை போய் பர்சனலாக நானோ அப்பாவோ என்னோட டீமில் இருக்கிறவங்க மல்டிபிள் டைம்ஸ் போவோம். ஒரு டைம் பார்த்துட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. எவ்ரி இயர் மினிமம் வந்து 1 or 2 விசிட்ஸ் நாங்கள் போய் அவங்களோட உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேயே தங்கி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைய வரைக்கும் எல்லா ஃபார்மர்ஸோடையும். அதுதான் தட் என்ன பண்ணுறீங்க? வெஜிடபிள்ஸ். ஆமாம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹையஸ்ட் செல்லிங் எங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். மூணாவதாக வந்து மில்க் சப்ளை பண்ணுறோம் பாண்டிச்சேரியில். ஆர்கானிக். ஆமாம், பாண்டிச்சேரி அண்ட் ஆரோவில்ல மற்றும் மில்க் சப்ளை. அதுவும் உங்கள் ஃபார்மில் இருந்து வருது? அதுவுமே வந்து என் ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 40 மாடு நான் ஃபார்மில் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணோம். ஏன்னா வந்து நாங்கள் அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு இருக்காங்கன்றதுனால டவுன் சைஸ் பண்ணோம். ஸோ இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாடு தான். பட் ஆனால் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய 5 ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி நாட்டு மாடு வச்சுருக்கவங்கள எல்லாரும் ஒன்றா அக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பாஸ்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பாண்டியில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். பாண்டி மட்டும்? ஆமாம், பாண்டி அண்ட் ஆரோவில் ஏரியா மட்டும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் மில்க்கு? ஆமாம், ஃபுல்லாக நாட்டு மாடு. அந்த நாட்டு மாடு பால் வந்து எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுவோன்னா அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு கொடுக்குற தீவனம் முதல் கொண்டு ஆர்கானிக்காக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அது என்ன சாப்பிட்றதோ அதுதான் நம்ம வந்து பாலாக நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அது அடுத்தது வந்து மாடு வந்து ஒரு தெய்வம் மாதிரி எல்லா ஃபார்மர்ஸ்க்கும். ஸோ அது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் நேச்சுரல் ஃபார்மர்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது எப்படியோ அதை மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே பார்ப்போம். ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், ஏன்னா நீங்கள் இங்கே என்ன சாப்பிட்றீங்களோ எண்ட் ஆஃப் த டே அதில் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கோவமாக நீங்கள் வந்து ஒரு சமைச்சு பாருங்கள், ஒரு அஃபெக்ஷனோட ஒரு சமைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டே ஒரு டேஸ்ட் கூட இருக்கும். அந்த நேச்சுரல் A2 மில்க் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு இல்லை டேஸ்டியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்க அந்த நாட்டு பசுவை தெய்வமாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு மனுஷாலாக கவனிக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு கொடுக்குற ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ஃபீட் வந்து ஒரு மாடுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பசுவுக்கு. இப்போ அந்த 3மே வந்துட்டு 100% ஆர்கானிக். அது மேற இடம் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளாரே இருக்கணும். தோட்டத்துக்குள்ளார அது சாப்பிட்ற உணவுகள் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய, இப்போ நான் அவங்க வந்து வேர்க்கடலை அரிக்கிறோம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதோட தட்டை போடுறது, இல்லாட்டி வந்து உளுந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப அதோட தட்டை, இந்த மாதிரி போடுறப்பெல்லாம் வந்து என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே மாட்டுக்குன்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் ஆமாம், இது எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்கணும்னுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரா மில்காக தான் கொடுத்தோம். அது ரா மில்கில் எங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போனால் 1 இயராக தான் நாங்கள் இந்த பாஸ்டரைஸ் மில்க் கொடுக்குறோம். லாஸ்ட் இயர் மார்ச்லேருந்து தான்
கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ரா மில்க் வந்து என்ன இஷ்யூ ஆச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நாங்கள் ஒரு மில்க் நீங்கள் கறந்தீங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளார இட் ஹேஸ் டு பி கன்சியூம்டு. இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அட்லீஸ்ட். அது 30 மினிட்ஸ் டு ஒரு அதிகபட்சம் வெயில் நாளாக இருந்ததுன்னா 30 மினிட்ஸு, மழை நாளாக இருந்தால் ஒரு 3 hours வரைக்கும் நீங்கள் வெளியே வைக்கலாம். இல்லாட்டி அதுக்குள்ளார பேட் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாக்டீரியா இஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் உங்களோட கட் ஹெல்த் வந்துட்டு அது ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அது டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால வி ஸ்டார்டட் டு கோ ஃபார் பாஸ்டரைசேஷன். இந்த பாஸ்டரைசேஷன்லையும் வந்து வி டோன்ட் கோ ஃபார் டூ மச் ஆஃப் ஹீட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். வெரி மினிமலிஸ்டிக் ஹீட்டிங் ஸோ தட் அது அங்கேருந்து வந்து எங்களுக்கு ஃபார்ம்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு கன்சியூமருக்கு எண்டு கன்சியூமருக்கு சேர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 to 6 hours ஆகிடுது அந்த டைம். ஆமாம், அந்த டைமுக்கு வந்து அதை வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் கன்சியூமர்ஸ்க்கு எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கோம், வந்த உடனே அதை காய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ காய்ச்சிட்டு அது ஆறட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் ப்ளீஸ் டோன்ட் கீப் இட் இன் ஃப்ரிட்ஜ்ன்னுட்டு அதை அன்றைக்கி ஈவினிங்க்கும் மறுநாள் காலைக்கும் வச்சுக்கிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் வர்றது இல்லை காலையில் வாங்குறது. ஆமாம், ஸோ காலையில் வாங்குற மில்க்கு அவங்க காய்ச்சி காலைக்கு அன்றைக்கி ஈவினிங் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். வேற என்ன பண்ணுறோம் பாயில்? ஸோ பால் வந்துட்டு பண்ணுறோம். பால் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் லைக் கீ, A2 பன்னீர் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இது போக வந்து நமக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹாவ் திஸ் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி D2C பண்றீங்களா? ஆமாம், D2C பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, சைட்ல வாங்கிக்கலாம் எல்லாரும். ஆமாம், சைட் mailai.com அதுலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்நாக்ஸ், சேவரிஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஆமாங்க. நாங்கள் மெயினாக வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருப்போம். மித்ததெல்லாம் வந்து காம்போஸ் மாதிரி போடுறோம் பர்டிகுலர் ஐட்டம்ஸ். ஏன்னா வந்து எங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா நாளையும் அவைலபிள் இருக்காது. ஸோ என்ன அவைலபிளாக இருக்கோ அது வந்து ஒரு காம்போஸாக வந்துட்டு போடுவோம். சம்டைம்ஸ் கன்சியூமர்ஸ் வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஸ்வீட்ஸ் வாங்குற இடத்துல எனக்கு ஒரு நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா இருக்குது அப்படின்னா தென் வி ஆல்சோ ஆட் தட். அது நாங்கள் வெப்சைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏற்கனவே கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கே எங்களால் வந்து சப்ளை பண்ண. ஆமாம், அதனால வந்து வி டோன்ட் புட் சர்டைன் திங்ஸ் பட் ஆஃபர்ஸ் வந்து போடுவோம். அது இருக்கிறப்ப ஒரு காம்பினேஷன்ஸாக சேர்த்து போட்டு ஒரு காம்போவாக வந்துட்டு வி ட்ரை டு செல். இப்போ கரண்ட்டாக கூட ஒரு காம்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிட்ஸு பேஸ் பண்ணி ஒரு காம்போ. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு வார்ம் வாட்டரில் வந்துட்டு அவங்க ஹனி சாப்பிட்றது வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப்லாம் இருந்துச்சுன்னா ஹனி வந்து கொடுக்கறது இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹனி தான். ஸோ அதில் ஹனி, அதுக்கப்புறம் கீ, அந்த மாதிரி ஹெல்தி ஃபேட் அவங்களுக்கு இட்லி தோசை அவங்க தால் கூட எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் நாங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆமாம், இப்போ இருக்கிற காம்போவில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் முறுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸில் வந்து அது டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் இருக்குது அந்த காம்போ ஆஃபரில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து மால்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் இப்போ கேரட் மால்ட் இருக்குது அந்த ஆஃபரில். அது கூட வந்து ராகியில் குக்கீஸ் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ எல்லா மில்லட்ஸ்லேயுமே பண்ணுறோம். பட் இப்போ இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஐட்டம் தான் இருக்குது. எங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் டேஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு. கண்டிப்பாக. எனக்கு நீங்கள் இந்த மில்க்கை பற்றி பேசினோன்னே எனக்கு இன்னொரு கொஷின் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எனக்கு. நான் எங்களோட பர்சனலாக எங்கள் அம்மா வீட்டிலே மாடு மட்டும் கறவைக்காக வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு பர்சனல் டச் எனக்கு இருக்குது. மாடு மட்டும்தான் அந்த கிராஸை சாப்பிட்டுட்டு நமக்கு ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் கொடுக்குது. ஸோ ஹியூமன் பீயிங்கு ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் கன்சியூம் பண்ணி தான் வாழ போகிறோம். கிராஸ் செல்லுலோசிஸ் தானே, அதை நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ண முடியாது அஸ் ஹியூமனாக. அது ஒரு மாடு பண்ணி அதுலேருந்து வர பாலில் நம்ம பை ப்ராடக்ட்ஸாக நிறைய எடுத்துக்கிறோம், விச் கிவ்ஸ் அ டைரக்ட் ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குது. அதனால எனக்கு ஒரு பெரிய கவு ஃபார்மிங்கிறது பெரிய எனக்கு ஒரு ஈடுபாடு எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டே இருப்பேன் நம்ம பெரிய ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் ஈஸி. எஸ்பெஷலி சிட்டிஸ் லைக் மெட்ரோ சிட்டிஸில் அதுக்கு பெர்மிட்டே கிடையாது. அதோட வேஸ்ட் எங்கே கொண்டு போவீங்கன்னு ஒரு மெட்ரோ கார்பரேஷன் கேட்டாவே காலி. மெட்ரோஸ்குள்ளே அலோடே கிடையாது, டு பி வெரி ஃப்ராங்க். இங்கே நான் கேட்க வேண்டியது, இப்போது இந்த ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் கொடுக்குற இந்த மாட்டு பால் வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமா? இந்த பாலில் வந்து நிறையா நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். பாக்கெட் பால் தான் நம்ம சாப்பிட்றோம். இது கரெக்டான மில்கா? இது நிறைய பேர் இதில் என்னென்ன இருக்குன்றத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டுறாங்க. பட் இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்? இதோட நாலேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன். ஸோ பால்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இந்த பாலில் வந்து இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நேச்சுரல் ஃபார்மிங் மாதிரி தான். நாட்டு பசுமாடு மட்டும்தான் இருந்திருக்கு.
பால் வந்து அந்தந்த குடும்பங்களில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான பாலை கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சொசைட்டியில் போட ஆரம்பித்தாங்க. கரெக்ட். பட் அதை வந்து அந்த நாட்டு மாடோட கூமியும் அந்த சாணத்தில் தான் இயற்கை விவசாயமே நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஜெர்சி கவ் அப்படிங்கிறதே உள்ளே கொண்டு வராங்க. ஓகே. எதுக்கு கொண்டு வராங்கன்னா இவனுங்களை தயாரிக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த விஷயங்கள் தான். அது வந்து இந்தியாவிலே ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து எப்படி இவங்க இந்த வளத்தை வந்து they were not able to digest itங்க. அதை வந்து நம்ம எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும். இது ஒரு பக்கம் கெமிக்கலை கொண்டு வராங்கங்க, இன்னொரு பக்கம் ஃபார்மா கம்பெனிஸ் உள்ள வருது. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சர்வைவ் ஆகணும்னா இந்த நாட்டோட வளத்தை அழிக்கணுன்றது தான் பண்ணாங்க. அந்த வளத்தை அழிக்கிறதுக்கு they found out the secret is with our cows அப்படிங்கிற. கவுஸை டிஸ்டர்ப் பண்ணா எல்லாமே மாறும். ஆமாம். ஸோ அந்த ஈகோசிஸ்டத்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க, 2 விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தே broke out our cattleங்க. கேட்டில் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஸோ கேட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜெர்சி கவுஸ் வந்துட்டு நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் கொடுக்குங்க. இல்லை அதிகபட்சம் 3 லிட்டர். ஒரு நாளைக்கே மொத்தம் 3 லிட்டர் தான் ஒரு மாடு 2 வேளை கறவல் பண்ணால் 3 லிட்டர் தான் கொடுக்கும். அதை தாண்டி அது கொடுக்காது. அதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆசை காமிச்சாங்க ஃபார்மர்ஸ். அண்ட் தே ஆர் பாவம் பிட்டிஃபுல் பீப்புள்ங்க. தே ஆர் வல்னரபிள் enough டு கெட் சீட்டட் ஈஸிலி. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெர்சி கவுஸை வந்துட்டு கொண்டு வராங்க. அந்த கவுஸ் எல்லாம் கவுஸே கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு பிக்கோட ஒரு இதுலேருந்து வரக்கூடிய அதோட. ஆமாம். ஸோ அதை மாதிரி இருக்கிறதுனால வந்து அது எதுலேருந்து வந்ததுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் 10 லிட்டர் 15 லிட்டர் எப்படி கொடுக்கும் ஒரு கவு? 15 to 20 லிட்டர் ஒரு மாடு பால் கொடுக்குதுங்க. ஒரு கவோட டெண்டன்சி அது இல்லை. ஆமாம். ஒரு 3 லிட்டர்ஸ் கொடுக்க வேண்டியது எப்படிங்க, ஒரு 3 லிட்டர்ஸ் கொடுக்கறது ஒரு 6 லிட்டர் கொடுக்கறதுனாலும் சரி ஏதோ நல்ல போஷாக்காக கொடுக்குறோன்னு சொல்லலாம். 15 லிட்டர் 20 லிட்டர் கொடுக்குதுங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து அதை வந்து காமிச்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாடெல்லாம் அப்படியே விட்டு இன்றைக்கி எவ்வளோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மாடுகள் வந்து அப்படியே அந்த நாட்டு மாடெல்லாம் அப்படியே இனம் காணாமலே போயிடுச்சு. சில ஏரியாலாம் போனீங்கன்னா அப்படியே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேண்டான்னு விட்டதே நிறைய இருந்தது. அது அப்படியே வந்து அந்த இனத்தை அழிச்சிட்டாங்க. அதை அழிச்சதுனால ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஜெர்சி கவுஸ் உள்ளே வந்துச்சு. தட் இஸ் லைக் ஒன் சைன்ஸ் which has hit India very badly in terms of agriculture, in terms of health. இன்றைக்கி எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன்னா உங்களோட ஃபுட் ப்ராடக்டில் நீங்கள் அன்றாடம் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் மேஜர் போர்ஷன் ஆஃப் இட் பிளேஸ் வித் மில்க். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆமாம் நம்ம பெரியவங்க கூட வந்து ஓரளவுக்கு கம்மியாக, குழந்தைங்களுக்கு வந்து வி கிவன் மோர் ப்ராடக்ட்டு. அடுத்தது நீங்கள் இன்றைக்கி எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸும் எடுங்களா எல்லாமே மேட் அவுட் ஆஃப் மில்க் தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கன்சம்ஷனே வந்து இன்றைக்கி மில்க்கு பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கு ஐ சி மில்க் as ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கல்ப்ரிட் இயர்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாட்டு பசு வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னா தென் அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பால் வந்து டெஃபினட்டாக வந்து தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹார்ஷ் டுவர்ட்ஸ் யுவர் ஃபுட். உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபன். இப்போ மா இலையில் நம்ம எல்லாமே நாட்டு மாடோட பால் தான். ஆமாம் நிச்சயமாக 100% வி ஒன்லி டூ திஸ். அப்போது கிளியராகவே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இதில் இருக்கிற பிரச்சனைகளை. ஆமாம் கண்டிப்பாக. நான் இதை நான் எப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் சில விவிஐபிஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வீட்டுக்கு மட்டும் நாட்டு மாடு பால் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் வித் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வெரி விவிஐபிஸ் அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க வீட்டில் மாடு வச்சுருக்காங்க. அவங்க ஃபார்மில் இருந்தால் பால் வருது. அங்கே போய் பார்த்தோன்னா அது வந்து ஒரு நாட்டு மாடாக தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த இதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு விஷயம், அப்போது இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இதில் தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ இதுவும் மாறணும். எப்படி ஒரு ஃபார்மர் கன்சியூமரை யோசிக்கிறாங்களோ, கன்சியூமர் எப்படி ஃபார்மர் யோசிக்கிறாங்களோ, இங்கேயும் நம்மளும் மில்கை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய லெசன் தான். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம பால் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் ஒரு மாடு கறக்குதுன்னா அந்த மாட்டுக்கு பின்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாமும் இருக்குது பார்க்க வேண்டியது. டீப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மாடு மீட்டிங்கே கிடையாதுங்க, புல்லே கிடையாதுங்க. ஸோ ஒரு 2 கறவல் மாடு இன்ஜெக்ஷன். அப்போ அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டால் அப்போ நமக்கு ஏன் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வராது, ஏன் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வராது, ஏன் ஸ்ட்ரெஸ் வராது, ஏன் மூட் ஸ்விங்ஸ் இருக்காது? இதெல்லாம் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் பிறந்த குழந்தை 3 வயசில் ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னுதுங்க. அதெல்லாம் வந்து வர்றதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவு பழக்கத்திலேருந்து வந்தது தான்.
ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இம்பேக்டிங். அந்த பீட்டா கசன்ற அந்த காம்பனண்ட் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டுங்க, விச் கிவ்ஸ் யூ பீஸ் இருக்குங்க. நீங்கள் அந்த பால் குடிக்க ஆரம்பிக்கிறப்ப யூ வில் ஃபைண்ட் த காம்னஸ். ஆக்சுவலாக அதை குடித்தவங்க கண்டிப்பாக அனுபவிச்சவங்க தென் தேல் டெஃபினெட்லி ஃபீல் தேல் நாட் லீவ் யூ அண்ட் கோ. அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்தவங்க இது வரைக்கும் பின்னாடி போனதே கிடையாது. ஏன்னா பிகாஸ் தே see the difference ஆக்சுவலாக. இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கானிக்கோ இதையோ இந்த ஃபார்மிங்கோ பண்ண முடியாதுங்க, ரெண்டுமே பண்ண முடியாதுங்க. தட் இஸ் த ரீசன் வை தே were not able to do expansion in terms of productionல. பட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபுட்டில் கொண்டு வர ஆரம்பிக்கிறப்ப தே வில் பி ஏபிள் டு ஸ்கேல். பட் குட்டி அங்கங்கே ஆளுங்கள் வந்தால் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கும், அங்கங்கே பண்ணலாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் இன்னும் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, சிட்டிஸில் பண்ணணுங்க. சிட்டிஸில் எப்படி பண்ணலான்னா, இன்னைக்கு எவ்வளோ பேர் மாடி தோட்டம்லாம் இருக்கே, சென்னையிலேயே எத்தனை மாடி தோட்டம் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பால்கனியில் வந்து கீரை விதையை போடுங்க, தக்காளியை போடுங்க, ஒரு காலிஃப்ளவர் வெட்டுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சாப்ளிங் சீட்ஸ் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல் போடுற வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது குட்டி குட்டியாக ஒரு சாயிலோட கனெக்டடாக இருப்பாங்க இல்லைங்க பசங்க. இல்லாட்டி வந்து அரிசி வந்து இன்றைக்கி அவங்க சாப்பிட்ற அரிசி வந்து அவங்க ஒரு பருக்க சாதம் வந்து உங்களுக்கு தட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து 12 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு விதை தான் வந்து இன்றைக்கி உங்கள் பருக்க இருக்குது. இந்த 12 மாதம் ப்ராசஸே அவங்களுக்கு புரியாது. எத்தனை பேருக்கு தெரியுது? இன்றைக்கி பெரியவங்களுக்கே தெரியல, அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி இருந்து தெரியும்? நான் எங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் இதுவே வந்து வரைஞ்சி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து அதை வந்தால் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணணுங்கிறதே எனக்கு ஒரு ஐ லவ் சில்ட்ரன் அ லாட்டுங்க. அதனாலே நான் வந்து அது எஜுகேட் பண்ணணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபார்மிங் வந்து அந்த ரூட் வந்துட்டு இல்லாமல் போயிடக்கூடாது. தே ஷுட் அட்லீஸ்ட் நோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங். அவங்க அளவில் ஒரு கீரை பண்ணுறது வித்தின் 15-25 டேஸில் கீரை க்ரோ ஆகிடுங்க. ஒரு வெஜிடபிள் க்ரோ பண்ணணும்னா 60 to 90 டேஸில் வந்துட்டு க்ரோ பண்ணலாம். அது ஈஸியாக அவங்க பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து they will understand and value the food what they eat. இப்போ இருக்கிற D2C வச்சு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணலாமா? நாங்கள் அப்படி ஸ்லோவாக இப்போ தாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ இருக்கக்கூடிய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். என்ன ப்ராடக்ட் அந்த டைமில் இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்டாக தான் பண்ண முடியுது. வெஜிடபிள்ஸோ மில்கையோ வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க்கும் வந்துட்டு நாங்கள் இப்போ பாண்டிச்சேரிக்கு மட்டும் இப்போதைக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் எடுத்து. அதுவுமே இப்போ இன்னொரு வெப்சைட் வந்து பாண்டிக்குன்னு தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் மந்தில் லான்ச் ஆகிடும். ஸோ அது வந்து பாண்டிக்கு மட்டும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் இதுலலாம் வந்து ஒரு சேலஞ்ச். அடுத்தது ஆமாம் அது அங்கங்கே குரூப்பாக வெஜிடபிள்ஸை பொறுத்த மட்டும் பெரிஷபிள்ங்க. மில்க்கும் அதே மாதிரி தான் பெரிஷபிள். நீங்கள் இங்கே திருவள்ளூர் சைடில் இருக்கும், சென்னையில் இருக்காங்கன்னா திருவள்ளூர் சைடில் இருப்பாங்க, இல்லாட்டி செங்கல்பட்டு சைடில் இருப்பாங்க, காஞ்சிபுரமில் இருப்பாங்க. ஒரு ரேடியஸ் ஆஃப் ஒரு 50 to 75 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இஸ் லைக் அந்த ஃபார்மருக்கும் அது பெனிஃபிட், உங்களுக்கும் அது காஸ்ட்டு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ அதே வந்து நீங்கள் இஃப் யூ கோயிங் டு கன்சியூம் ஃப்ரம், நான் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நான் சென்னைக்கு அனுப்ப போகிறேன்னா கிராசரி அட்லீஸ்ட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஆனால் வெஜிடபிளோட காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆகிடும். ப்ளஸ் அதோட ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக ரீட்டைன் ஆகாது. அதனாலே வந்து வி ஆர் நாட் பிளானிங் ஃபார் D2Cயில் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இல்லை. பெரிஷபிள்ஸ் வி ஆர் ட்ரைங் டு அவாய்ட். ஓகே, ஒரு குட்டி ரேபிட் ஃபயரு. மா இலையில் உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எது? எதை சொல்கிறதுனே தெரியல, எல்லாமே ஃபேவரட் தான். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் ஃபேவரட்டாக அடிக்கணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட். கீ எங்களோட கீ வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. கஸ்டமர் அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று லவ் பண்ணாங்கன்னா அது எந்த ப்ராடக்டாக இருக்கும்? எங்களோட ஸ்வீட்ஸு. ஆமாம். ஓகே, ஃபார்மில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க? நான் ஆல்மோஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி அங்கே தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து தோட்டத்தில் நிறைய இருந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒன் ஸ்டோர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் டைம் ஃபார்மிங்கே நான் பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அப்பா இருக்கிறதுனால நான் வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி அங்கே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து நிறைய அந்த 5 எலிமெண்ட்ஸ் மேலே ஒரு ஆசை உண்டு. ஸோ அந்த 5 எலிமெண்ட்ஸும் சேர்த்து என்னோட லேண்டுக்குள்ளார இருப்பேன் நான். ஆக்சுவலி ஓகே, வாட்டர், எர்த், சாயில் எல்லாமே இருக்கும். தண்ணி தொட்டி போதுங்களும். ஆமாம். ஓகே, எது ரொம்ப டஃப் மேனேஜ் பண்ணுறதுக்கு? மில்கா வெஜிடபிளா? ரெண்டுமே பெரிஷபிள் தானே? மில்க் இஸ் ஈஸி, வெஜிடபிள் இஸ் மோர் டஃப்னு சொல்லுவேன். ஒரு இன்க்ரீடியன்ட் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னா அப்படி அது என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கா? நான் என்னோடய ஃபுட்டில் 98% வந்து ஆர்கானிக்கோட தாங்க சமைச்சிட்ருக்கேன். அதில் நான் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கு என்ன கொடுக்குறேனோ அதுதான் என் கன்சியூமருக்கும் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலாக வந்து வித்தவுட் ஆர்கானிக் வி டோன்ட் யூஸ் எனி அதர் திங். ஆர்கானிக் ஃபுட்டில் டேஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டா? ரெண்டும் தான். ரெண்டுமே பண்ண முடியுமா? ரெண்டுமே சாத்தியமா ஆர்கானிக் ஃபுட்டில்? ஓகே, ஃபார்ம்லேயே உங்களுக்கு பிடிச்ச டர்ட்டி ஜாப் என்ன? இந்த இது சேடெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, சேடை ஓட்டுவாங்கல்ல, அதாவது இந்த நெல் இது பண்ணுறப்போ அது வந்து ஒரு மாதிரி பார்க்க வந்து டக்குன்னு ஒரு மாதிரி எக்கா இருக்கும்.
காலெல்லாம் வந்து மண்ணோட அது இதோட சேரோட. ஸோ எங்கள் பிள்ளைங்களாம் இருக்கிற டைமில் நாங்கள் வந்து விதைக்கிறோம் கொள்கிறோம் அந்த சேடையில் போயிட்டு இறங்கி பண்ணுறது வந்து ஆமாம் அது 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 ஒரு மாதிரி நல்ல ஃபன் லவ்விங்காக நல்லாயிருக்கும். அது ஆனால் பார்க்க டர்ட்டி ஜப்பாக வெளியே இருந்து பார்க்க தெரியும். அதே மாதிரி இந்த இன்புட்ஸ்லாம் கலப்போம் இல்லையா, அது கவுடங்குன்றப்ப எல்லாருக்கும் அது பிடிக்காது. அதை வந்து நம்ம எடுத்து தொடக்குள்ளார குழந்தைங்களாம் வரக்குள்ளார ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க ஃபார்முக்கு. அப்போ அவங்கள வச்சு பண்ணக்குள்ளார 100ல் ஒரு 2 குழந்தைங்க தான் ஆக்சுவலாக வந்து பண்ண வருவாங்க. பட் தட் ஆல்சோ ஐ லைக் ஆக்சுவலி. உங்கள் ஃபார்முக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி? ஆக்சுவலாக எங்கள் ஃபார்மே ஒரு சூப்பர் பவர் தான். வெரி குட் வெரி. ஸோ அதனால் அது சூப்பர் பவராக இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வரைக்கும் இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபார்மில் இருக்கிற அனிமல்ஸ் ஏதாவது ஒன்று பேசும் அப்படின்னா அது என்ன அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி எப்பயும் சிரிச்சிட்டுருன்னு சொல்லுவோம். ஹெல்த்தியாக இருன்னு சொல்கிறோம். இல்லாட்டி ஃபார்மில் உங்களுக்கு ரெய்னி டேஸ் பிடிக்குமா இல்லை சன்னி டேஸ் உங்களுக்கு பிடிக்குமா? ஃபார்மே பிடிக்கும். அது எந்த டேவாக இருந்தாலும் அந்த சீசனில் ஒரு இஷ்யூ கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் ரெயின் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு வார்ம்னஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ரெய்னி சீசன் வந்து ஜென்ரலாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங் டைமாக இருக்கும். கிராப்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும், கேட்டிலுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒர்க் வைஸில் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்காது வேறு அந்த டைமில் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம். பட் அந்த ஒர்க் இல்லாதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து அது இட் வில் பி அ டிஃபிகல்ட் டைம். சேலரி கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே ஒர்க் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஃபார்ம் இட் செல்ஃப் இஸ் வாவ். அது ரெயினாக இருந்தாலும் சன்னாக இருந்தாலும். ஃபார்மர் ப்ரனராக உங்களோட ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரவுட் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணது வந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கு. ஷீ ஸ்டார்டட் டு கன்சியூமர் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் மில்லட்ஸ்லாம் வந்து மாற்றி இது மாதிரி சொன்னப்போ இது போலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 7-8 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க வேறு ஏதோ ஒரு சர்ஜரிக்கு போகிறப்ப அந்த சர்ஜரிக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோட்டோகாலில் டயபெட்டிஸ் டெஸ்ட் பார்க்குறாங்க. டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. திரும்ப 2-3 நாளைக்கு சென்னும் போய் பார்த்துருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குன்னு வேறு டெஸ்ட் லேப்ஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க. ஆனால் இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்குள்ளார ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ saw that one women has reversed her diabetes அப்படின்னு இருக்கக்குள்ளார வாவ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய டைம் வந்து குழந்தைங்க வந்து when they say யம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த ரியாக்ஷன் கொடுக்கக்குள்ளார ஐ எம் சோல்ட் ஃபார் தட். மா இலையோட ஹார்டஸ்ட் டெசிஷன் எதை சொல்றீங்க ஷார்ட்டாக? நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆரம்பித்து சக்ஸஸ் பார்த்துட்டேன். செகண்ட் ஸ்டோர் ஆரம்பித்தப்போ ஐ தாட் இட்ஸ் கோயிங் டு ஹிட். அது மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஆனால் தட் வாஸ் த டஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். தட் வச்சு செஞ்சது ஒரு 1.5-2 வருஷம். தட் வாஸ் த டஃபஸ்ட் டைம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு லேர்னிங் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது என்ன லேர்னிங் சொல்லுவீங்க? சரி, எண்ட் ஆஃப் த டே ஃபார்மிங் எதுனாலுமே அது பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் தானே எண்ட் ஆகுது. அதில் என்ன லேர்னிங் நீங்கள் ஏதாவது? டுகெதர் வி க்ரோ. டுகெதர் வி க்ரோ, அதான் எங்கள் டேக்லைன். வெரி குட் வெரி குட். நீங்கள் ஒரு வெஜிடபிளாக இருந்தால் எந்த வெஜிடபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? Oh sorry, இப்படிலாம் இருக்குமா? rapid fire questions. What vegetable do I love? Actually, I love lots of things. I think I like lady's finger. லேடிஸ் ஃபிங்கர், ரைட், ஓகே. Or fruitனா வந்து I love fruit. Actually mango. மேங்கோ, ஓகே. கஸ்டமர்ஸ்க்கு ஆர்கானிக்கை பற்றி தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒன்றா குயிக்காக சொல்லுங்கள், என்ன இருக்கும்? எல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸ் அந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்கானிக் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ஆர்கானிக். ஓகே, இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள் தான் கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதோட காஸ்ட்டே இருக்குது. ஒரு கீரையே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய் இருக்குது. அப்போ அது நமக்கானது இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. இஸ் தட் மித் ஆர் ஃபேக்ட்? It's a fact. It's costly. No doubt about it. It is costly, but that doesn't mean it's only for rich people. அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அது வந்து நான் புவர் பீப்புள்னு நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. அந்த புவர் பீப்புள் வீட்டில் ஃபோன் இல்லாமல் இருக்கா, ஐஃபோன் மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து தே ஹேவ் அ ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த மாதிரி டெலிவிஷன்ஸ் ஆர் அதெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கக்குள்ளார 10 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிறதுல வந்து இது இட்ஸ் ஜஸ்ட் பியூர் மைண்ட் செட்டு தான். நான் ஃபுட்டுக்குன்றது நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் தான். இதை பார்க்குறேன் நான். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜென்ரலாக ஷெல் லைஃப் கம்மின்றாங்க, அது மித்தா ஃபேக்டா? தட்ஸ் அ ஃபேக்ட். அகெயின் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. ஃபார்மிங்கில் இன்னோவேஷனே ஒர்க் ஆகாது, அதில் பெருசாக டெக் இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்களே, அது அப்படியா? இல்லை, ஃபார்மிங்கில் இன்னோவேஷன் இருக்குது, டெக் இருக்குது. பட் அது நம்ம வேணுமா இல்லையான்றது அவங்கவுங்களோட காலை பொறுத்தது. இப்போ எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ டசன்ட் லைக் இட் அட் ஆல். அவர் வந்து ஹீஸ் நாட் அ டெக்கி பர்சன் அட் ஆல். ஸோ அதனால் எங்கள் ஃபார்மில் வி டோன்ட் யூஸ். பட் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் யங் ஃபார்மர்ஸ் யூஸிங் டெக் அண்ட் தென் டூயிங் சக்ஸஸ்ஃபுல்லி. அது அவங்களோட பர்செப்ஷன் பொறுத்து உண்டானது. சின்னதாக ஃபார்ம் வச்சுருக்கவங்கனால அதை ஸ்கேல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படியா? கிடையவே கிடையாது. ஈஸியராக பண்ணலாம். சின்னதாக இருக்கிறப்ப இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஈஸியராக பண்ணுறது ஒரு ஈஸி சாய்ஸ். ஏன்னா அவங்க வந்து நிறைய டிபெண்ட் ஆன் லேபர் இருக்க தேவையில்லை. அதனால் எந்த லெவலில் இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி அங்கேயும் நான் மைண்ட் செட் தான் சொல்லுவேன். எனக்கு நான் எங்கே இருந்தாலும் எப்படி கொடுத்தாலும் பண்ணுவேன். 1 ஏக்கரில் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், இப்போ 55 ஏக்கரில் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும். ஆர்கானிக் ஃபார்மிங் பிஸ்னஸில் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அது பிஸ்னஸாக பண்ண முடியுமா?
100% பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க நேச்சுரல் ஃபார்மிங்கில் இருக்காங்க. ஸோ அது பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க அவங்க நேச்சுரல் ஃபார்மிங், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபார்மர். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் ஈல்டே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? இட்ஸ் a myth or fact? கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டால் தான் இட்ஸ் a myth. இல்லாட்டி லட்சக்கணக்கான நேச்சுரல் ஃபார்மர்ஸ் இன்னைக்கு எப்படி இவால்வ் ஆயிருக்காங்க? இட்ஸ் a myth, a complete myth. சரி, டைரக்ட் டு கன்சியூமர்ன்றது ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், D2Cன்றதே. பட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரில் நாங்கள் விற்கிறது அதுவுமே தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த D2C தான். D2C தான். D2Cன்றது வந்து இன்னைக்கு வந்து அது ஆன்லைன்றது ஒரு கொண்டு போயிட்டாங்க. பட் தட் டசன்ட் மீன் லைக் இட் ஹஸ் டு பி ஒன்லி ஆன்லைன். எங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்கு. அப்போ அதுவுமே தட்ஸ் ஆல்சோ D2C. அந்த மித்து இருக்கு. ஆமா, that's D2Cனாவே ஆன்லைன். ஆமா ட்ரூ. அது மித்து தான். That's a myth, that's not a fact. கன்சியூமர் சூஸ் பண்ணுற மார்க்கெட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். கன்சியூமர் தான் மாறணும். நம்ம மாற்றுறது வந்து லாங் டைம் ஆகும். இப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணுறது கூட அவங்க பார்க்குறவங்க ஒரு 10 பேரில் 2 பேராவது மாற மாட்டாங்க. சின்ன பெர்செப்ஷனுக்காக கண்டிப்பாக அது மாதிரி தான். அதனால் பட் இட் வில் டேக் டைம். பட் மாறினதுனால தானே அங்கேருந்து இப்படி கெமிக்கலுக்கு வந்தாங்க. அப்போ இங்கேருந்து அங்கே மாறுறதும் நடக்கும்ன்றது நம்பிக்கை, அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு சின்ன டாபிக், ஒரு ஃபார்மிங்கை மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். இதில் இருக்கிற ஃபுட்டை பற்றி பேசணும், இதில் இருக்கிற சஸ்டெயினபிலிட்டியை பற்றி பேசணும். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதில் நிறைய கான்வர்சேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து இதை இன்னும் டெப்த்தாக நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணும்போது நானே என்ன டெப்த்தாக இதை பற்றி பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ்வாக ஐ வாண்ட் ப்ரெசென்ட் ஒரு சின்ன புக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். மேக்ஸ்வெல்லோட லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு புக்கு, 26 லீடர்ஸ்ன்னு சொல்லி இந்த புக்கு இருக்கும். ஸோ இந்த புக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். ஜஸ்ட் எங்களுக்குன்னு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களா, அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறோம். நிறைய டேக்அவே இதில் இருக்குது. மோர் தென் அ பிஸ்னஸ். நான் ஒரு சின்ன டெக் 2005 டெக்கை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக டெக்ஸை பற்றி நாங்கள் நிறைய யோசிக்கிறோம். ஆனால் நமக்கான ஒரு சோல், நம்ம சாயில், நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு, நம்ம ஏர், வாட்டர், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம்னா இன்னும் நம்ம டெக்னாலஜியோடு சேர்ந்து நம்மளும் எவால்வ் ஆகும். அடுத்த ஒரு ஜென்ரேஷனையும் நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராடக்ட்ன்றது ஆர்கானிக்ன்றது க்ரோ பண்ணுறதுலேருந்து இல்லை, அதை ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்குறதுலேருந்து அதை ஆர்கானிக்காக கொண்டு வந்தால் தான் அது ஆர்கானிக்ன்றதெல்லாம். செக்கு எண்ணெய் மட்டும் ஆர்கானிக்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் அதில் இல்லைப்பா, அதில் உள்ளே போடுற பொருளும் இருக்கணும், செக்கும் இருக்கணும். அதை ப்ராசஸ் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குற பாட்டில் முதற்கொண்டு, நீங்கள் கண்ணாடி பாட்டில் தான் நீங்கள் மில்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்ற முதற்கொண்டு ஆர்கானிக்கோட தாட் ப்ராசஸ் இருக்குன்றது வந்து பெரிய ஐ ஓப்பனிங். நான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல பொருளை கொண்டு வரணும். அப்படின்னா கன்சியூமரான நம்ம தான் அதை பில்ட் பண்ணணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கன்சியூமராக நம்ம அந்த தாட் ப்ராசஸை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மாறும். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல் கல்டிவேட் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணனா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபார்மிங்கை சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபார்மிங்கில் லாபகரமான ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு வரணும். ஃபார்ம் அப் நிறைய பேர் உங்களை மாதிரி, அது உமனாக இருந்துட்டு நிறைய பேர் உங்களை மாதிரி வரும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் இது உமன் பார்க்குற பிஸ்னஸ் இல்லை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உடைக்கும் போது இன்னும் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபைனல் தாட்ஸ் விஷஸ் யூ ஹாவ் அ லாங் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர் ஜேர்னி. நிறையா ஹெல்த்தியாக பண்ணுங்கள். இந்த தருணத்தில் ஐ வாண்டட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் த ஃபார்மர்ஸ், செகண்ட் வந்து என்னோட பிலவட் விமன் டீம். அவங்க வந்து ஒரு விமன் சக்தி எப்போவுமே சொல்லுவேன். ஸோ ஐ வாண்டட் டு தேங்க் தெம் அண்ட் மை லவபிள் டீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் மை லை வந்து இட்ஸ் லைக் அ ஃபேமிலி டு அஸ் ஆல்வேஸ். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த கன்சியூமர்ஸ் ஹூ ஹஸ் ஆல்வேஸ் கெப்ட் த ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட்டட். தேங்க் யூ ஆல் அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டைம். ஒன்ஸ் அகெயின் நம்ம நிறைய ஃபார்மர்ஸை, ஆக்சுவல் ஃபார்மர்ஸை எடுத்துகிட்டு வரணும். இந்த சாயில் ரெக்கவர் பண்ணணும். இந்த சாயிலை ரெக்கவர் பண்ணால் மட்டுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியாது. கன்சியூமர் ஹேஸ் டு சேஞ்ச் ஃபார் அ குட் ஃபுட், ஹெல்தி என்வரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹெல்தி மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். இதுதான் எங்களோட ஃபைனல் தாட்ஸும் கூட. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஆம் ரெடி டு ஹியர். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. நம்மளும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் எங்கேஜ் ஆகும்.